विष्णुपदाय कृष्णप्रसाय भूतले श्रीमदे भक्तिवेदान्ता स्वामिनिधि नामिने। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। வீடியோ இது பண்றது பார்க்கலாம். हरे कृष्णा, वेलकम टू ISKCON मैंगलोर। ISKCON मैंगलोरिன் சார்பாக உங்களுடைய கிருஷ்ணன் தாசன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்று 3வது அத்தியாயத்தை பார்த்தோம். அந்த 3வது அத்தியாயத்தில் நாம் தாமோனாவ்ரியதேவக்னீர் யதாதர்ஷோ மலேனஷ யதோல்பேனாவிருதோ கர்ப்பஸ் ததாதேனேதம் ஆவிருதம். இந்த ஸ்லோக மீனிங் வந்து மாறி இருக்கு, ஸ்லோகத்துன்னு சொன்னாங்க. அதனால இந்த மீனிங் சரியான மீனிங் ஸ்லோகம் கொடுத்துட்டோம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாழிகள் மறைக்கப்பட்டுள்ளன. இந்த ஸ்லோகம் தான் மாறி இருக்குன்னு சொன்னாங்க, கொடுத்துட்டோம். தவறுக்கு மன்னிக்கவும். இப்ப நம்ம 4th சாப்டர் போலாம். அத்தியாயம் 4 ஞான யோகா. முதல்ல என்ன பார்த்தோம்? அத்தியாயம் 1ல அர்ஜுனன் வந்து மயக்க நிலையில இருந்தான். 2வதுல வந்து கீதையினுடைய சுருக்கம், கண்டென்ட்ஸ் ஆஃப் கீதா சம்மரைஸ்டு பார்த்தோம். அதுல வந்து பகவான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தாரு. அப்படியே வந்து என்னன்னா கர்ம யோகத்தை பத்தி சொல்லியிருந்தாரு, பக்தி யோகத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. 3வது நேத்து இதுல வந்து எது வந்து நல்ல யோகா, எந்த இது கர்ம யோகத்தை பத்தி எப்படி கர்ம யோகம் செயல்படணும்ன்றத வந்து சொன்னாரு. கர்ம யோகம் யாருக்காக செய்யணும்ன்றது சொன்னாரு, எப்படி கர்ம யோகத்தை ஆட்டலாம்னு சொன்னாரு. இப்ப 4வது அத்தியாயத்துல ஞான யோகம். ஞான யோகம்ன்றது அறிவு யோகா. அறிவை எப்படி விருத்தி பண்ணிக்கிறது, ஞானத்தை எப்படி அடையிறதுன்றது வந்து இப்ப வந்து பகவான் வந்து சொல்ல போறார். இதை வந்து நான் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் இதை நீங்க தமிழ்ல பார்த்திருக்கலாம். இது மூலமா தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பகவத்கீதை உண்மை உருவில். பகவத்கீதையின் வரலாறு தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே இந்த பகவத்கீதையோட வரலாறு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்ரீ பகவானுவாஷ இமம் விபஸ்வதே யோகம் ப்ரோக்தாவானகம் அவ்யயம் விபஸ்வான் மனவே பிராக
மனுரிஷ்வாகுவே அப்ரவீத். புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனிதகுல தந்தையான மனுவுக்கும் மனு இஷ்வாகு மன்னனுக்கும் இதனை முறையா உபதேசித்தனர். இப்ப வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரே சந்தேகம், எப்படி வந்து நம்மளுடைய நண்பரா இருந்தாரு, இவர் இவ்வளவு கூட வந்து இதெல்லாம் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம். அப்பதான் பகவான் சொல்றாரு, அர்ஜுனா, ஒரு சில பேர் என்கிட்ட இதை கேள்வியா கேட்டது, எப்படி அர்ஜுனனை மட்டும் தேர்ந்தெடுத்திருந்தாரு. இப்ப இந்த 4வது அத்தியாயத்துல சொல்றாரு, இந்த பகவத்கீதை எப்படி உபதேசிக்கப்பட்டதுன்றத நீ உனக்கு மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா நீ என்னோட நண்பன் மட்டும் கிடையாது, என்னோட பக்தனுன்றார். அதாவது வந்து 2 விதத்துல அவர் இருக்காரு, நண்பன் மற்றும் பக்தனா இருக்க. அதனால உனக்கு இந்த ஞானத்தை சொல்றேன். நான் இதை முதல்ல யாருக்கு, யோக விஞ்ஞானம், அதாவது இது வந்து சயின்ஸ். அதாவது வந்து பகவத்கீதை என்ன சொல்லுவாங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் சொல்லுவாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தை என்ன சொல்லுவாங்க, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் பிஹெச்டி லெவல்ல வந்து சொல்லுவாங்க. இந்த யோக விஞ்ஞானத்தை வந்து ஃபர்ஸ்ட் நான் யாரு கொடுத்தேன்னா சூரிய தேவன். இப்ப முதல்ல பாருங்க, அந்த படத்துல சூரிய தேவனுக்கு வந்து கொடுக்குறாரு பகவான். சூரிய தேவன் என்ன பண்றாரு, சூரிய தேவனோட பேர் வந்து விவஸ்வான். அந்த சூரிய தேவன் யாருக்கு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா மனிதகுல தந்தையான மனுவுக்கு கொடுக்குறாரு. அந்த மனு யாருக்கு கொடுக்குறாருன்னா நம்மளுடைய இந்த பூலோகத்தை ஆட்சி செய்துகிட்டு இருந்த இஷ்வாகு மன்னன், இஷ்வாகு மன்னனுக்கு வந்து கொடுக்குறார். இப்படிதான் வந்து இந்த பகவத்கீதை வந்து முறையா உபதேசிக்கப்பட்டது. பகவான் கிருஷ்ணர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மனுவுக்கு, சூரிய தேவன் விவஸ்வானு கொடுக்கிறார், விவஸ்வான் மனுவுக்கு கொடுக்கிறார், மனு வந்து இஷ்வாகு மன்னனுக்கு. இஷ்வாகு மன்னன்றது யாருன்னா நம்ம ராமர் தோன்றார் பாத்தீங்களா, அந்த சூரிய குல தோன்றல், ராமனுடைய வம்சம், அவங்க முன்னோர்கள் தான் வந்து இந்த இஷ்வாகு. இப்படிதான் வந்து பகவத்கீதை வந்து கிடைக்கப்பட்டது. அப்புறம் ஏன் திரும்ப வந்து மறக்கப்பட்டுடுச்சு, இந்த பகவத்கீதை வந்து மறக்கடிக்கப்பட்டது. அதனாலதான் வந்து பகவான் திரும்ப வந்து சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விது சாகாலே நேக மகதா யோக நஷ்ட பரந்தபா. உன்னதமான விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல் தோன்றுகிறது சொல்லி இப்ப வந்து சொல்றார். உன்னதமான விஞ்ஞானம், அதாவது பகவத்கீதையை போல ஒரு விஞ்ஞானமான அறிவு நீங்க எங்க தன்னாலும் கிடைக்காது. ஏன்னா ஆத்ம ஞானம் எந்த சயின்ஸ் புக்ல எடுத்து பார்த்தாலும் இருக்காது. ஆத்ம ஞானம், பரமாத்ம ஞானம், பகவானுடைய ஞானம் வந்து இதுதான் முக்கியமா மெய்ஞானம். இந்த மெய்ஞானத்தை வந்து பகவத்கீதையில பாருங்க. இது வந்து சங்கிலி தொடர் மூலமா, சங்கிலி தொடர்னா என்ன, குரு சீடனுக்கு சொல்றது, அப்புறம் அந்த சீடன் குருவாவாரு, அப்புறம் இப்படியே வந்து குரு பரம்பரை மூலமா வந்தது. இப்படி வந்து எல்லா மன்னர்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் என்ன குருகுலம், எல்லாரும் குருகுலம் போயே ஆகணும். இது வந்து முன்னாடி இருந்தது, இது வந்து பின்னாடி மறைக்கப்பட்டது. எல்லா குலத்துக்கும் வந்து குருகுலம் உண்டு. அரசர்கள் வந்து குருகுலத்துல வந்து இதை கத்துக்குவாங்க, இந்த பகவத்கீதையை. ஏன் இதை கத்துக் கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு உள்ள ஒரு தர்மம், அந்த தர்மத்தை நிலைநாட்டணும். அப்பதான் வந்து அரசன் அரசாட்சி முறையா பண்ண முடியும். சத்திரியன் அர்ஜுனன் ஏன் சண்டை போட மாட்டேன்றான், இந்த பகவத்கீதை ஞானம் மறைக்கப்பட்டது, மறுக்கப்பட்டது. அதாவது வந்து சொல்லிக் கொடுக்க முடியாம போச்சு. பகவான் ராமர் இருந்த வரைக்கும் அது இருந்தது, அதுக்கு பின்னாடி வந்தவங்களால அது மறந்து போகப்பட்டது. அதனால இது வந்து அரசர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அத்தொடர் விட்டு போகவே இவ்விஞ்ஞானம் மறைந்து விட்டதை போல் தோன்றுகிறது அர்ஜுனன்றார். காலப்போக்கில் நான் தான் சொல்லி கொடுத்தேன். இப்ப முதல்ல பார்த்தா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூரியனுக்கு சொன்னேன். அடுத்தது சூரியன் விவஸ்வான் வந்து அவருடைய பிள்ளை மனுவுக்கு சொல்றாரு. மனு யாரு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்து அவருடைய பிள்ளையான இஷ்வாகு கொடுக்கிறார். இஷ்வாகு வந்து ராமருடைய வம்சத்துல. இப்படிதான் வந்து பகவத்கீதை வந்து வழி வழியா வந்துட்டு இருந்த அர்ஜுனான்னு சொல்றேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, அர்ஜுனா நீ என்னோட நண்பன் மட்டுமல்ல, நீ என்னுடைய பக்தனுன்றதுக்காக சொல்றேன். இப்ப எப்படி நம்ம பகவத்கீதையை படிக்கணும், யார் மூலமா இந்த பகவத்கீதையை படிக்கணும்ன்றது வந்து குரு பரம்பரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குரு பரம்பரை வாயிலாக தான் பெறணும். ஏன்னா பகவத்கீதை இந்த குரு பரம்பரை வாயிலாக தான் வந்து மக்கள் கிட்ட வந்து சேர்ந்தது. முதல்ல பாக்குறீங்க இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணர் கிட்டே இருந்து வந்து முதல்ல பாத்தீங்கன்னா பிரம்மா, அப்புறம் வந்து மகாலட்சுமி தாயார், அப்புறம் வந்து பரமசிவன், அப்புறம் வந்து குமாரர்கள் 4 சனகாதி குமாரர்கள் வந்து 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேருமே வந்து பகவான் கிட்ட டைரக்டா தொடர்பு வச்சுக்கிறாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட நேரடியா தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த பகவத்கீதை ஞானத்தை பெறுறாங்க. இப்ப வந்து பிரம்மா வந்து எங்க இது பண்ணாங்கன்னா மத்வாச்சாரியாருடைய அந்த பரம்பரை, மத்வ பரம்பரைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மத்வ பரம்பரை மூலமா வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதி பகவத்கீதையை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலமா படிக்கலான்றார் பகவான். 2வது மகாலட்சுமி தாயார் வந்து என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். முதல்ல சொன்னது பிரம்ம மத்வ சம்பிரதாயம். 2வதா சொல்லப்பட்டது வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய சம்பிரதாயம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதுக்கு யார் இது பண்ணாருன்னா ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியர் சொன்னாரு. முதல்ல வந்து ஸ்ரீமத் மத்வாச்சாரியர், பிரம்மா மூலமா வந்தது வந்து ஸ்ரீமத் மத்வாச்சாரியர்.
ரெண்டாவதா வந்தது ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியர். அப்புறம் வந்து ருத்ர சம்பிரதாயம் சொல்லுவாங்க. ருத்ர சம்பிரதாயம்ன்றது பரமசிவனாரை வைத்து ஸ்ரீ விஷ்ணு சுவாமி ஆச்சாரியர் மூலமா வந்து சொல்லப்பட்டது. குமாரர்கள், அதாவது வந்து பிரம்மாவனுடைய 4 மானசீக குமாரர்கள், சனகர் சனகாதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து 4 பேர் மூலமா வந்து இந்த இது சொன்ன மாதிரி நிம்பார்க்காச்சாரியர்னு சொல்லுவாங்க. ஆச்சாரியர் ஸ்ரீ அவர் மூலமா வந்து இந்த பகவத்கீதை சொல்லப்பட்டது. இப்ப இஸ்கான் பாத்தீங்கன்னா பிரம்மாவனுடைய அந்த ஒரு பரம்பரையில வந்தவங்க. பிரம்மா, இங்க பாருங்க கிருஷ்ணர் இருக்காரு, பிரம்மா, நாரதர், அவங்க மூலம். இது வந்து என்னன்னா பிரம்ம கௌடிய மத்வ சம்பிரதாயம், கௌடிய மத்வ சம்பிரதாயம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க 4 பேருமே வந்து ஆத்தரைஸ்டு இது. இவங்க மூலமா இது பண்ணீங்கன்னா கிருஷ்ணர் சொன்னது உள்ளது உள்ளபடியே வந்து நம்ம வந்து கிடைச்சிக்கலாம். இப்ப வந்து அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. ஏப்பா கிருஷ்ணா, நீ நானும் ஒன்னா தானே இருக்கும், என் கூட தானே நீ இருக்க, நீ நான் வந்து விவஸ்வானுக்கு சொன்னேன், விவஸ்வான் மனுவுக்கு சொன்னாரு, மனு இஷவாவுக்கு சொன்னாருலாம் சொல்றிய, நம்ம 2 பேரும் சமகாலத்தவர் தானே. அதாவது வந்து நான் உன்னோட அத்தை புள்ள, சரியா, குந்தி வந்து உன்னோட அத்தை, நம்ம எல்லாம் ஒன்னா தானே இருக்கோம், உனக்கு மட்டும் எப்படி உனக்கு நம்ம 2 பேரும் சமகாலத்தவர்னு சொல்லிட்டு வந்து அர்ஜுனன் கேட்கிறாரு. அப்ப வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, அப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து நண்பனா பாக்குறாரு, 2வது சாப்டர்ல வந்து என்ன வர்றாரு, குருவா ஏத்துக்கிறாரு. இப்ப குருவா தான் ஞானத்தை சொல்லிட்டு வர. இப்ப டவுட் வருது, உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியுது, நீங்க உபதேசித்தீங்கன்னு சொல்றாரு. அப்ப பகவான் வந்து ஆன்சர் பண்றாரு. ஸ்ரீ பகவானுவாஷ பகுனி மே வியதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி நத்வம் வேத பரந்தப. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், நானும் நீயும் பற்பல பிறவைகளை கடந்துள்ளோம், என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும் அர்ஜுனா, ஆனால் எதிரிகளை தவிக்கச் செய்பவனே அது உன்னால் முடியாது. பரந்தாமன் சொல்றார், புருஷோத்தமன் புருஷர்களே உத்தமன், அதனாலதான் வந்து புருஷோத்தமன். அவன் ஒருத்தவன் மட்டும்தான் வந்து ஆண், மீதி எல்லாருமே வந்து பெண். அதாவது ஆத்மா பரமாத்மா மட்டும்தான். அதனாலதான் அவருக்கு வந்து புருஷோத்தமன்ற பேர் வந்து கிடைச்சது. நானும் நீயும் நம்ம 2 பேரும் பிறந்திருக்கோம், நீ ஆத்மாவா இருக்க, நான் பரமாத்மாவா இருக்கு. ஆத்மா பிறவி எடுக்குது, பரமாத்மா வந்து அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வருது. நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம், என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு கொள்ள முடியும். அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம், அப்ப எனக்கு மட்டும் ஏன் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆத்மா மாயையினால கட்டுப்படுத்தப்படுது. அப்ப கிருஷ்ணர் மாயையினுடைய எஜமானர், கிருஷ்ணர் வந்து மாயாவினுடைய எஜமானர். அதனால வந்து எஜமானர் போய் மாயா ஏதாவது பண்ணுமா? ஆனா நம்ம எல்லாம் மாயினால கட்டுப்பட்டோம், அதனால வந்து மறந்து போயிடுது. நமக்கே இப்ப வந்து எல்லாமே ஞாபகம் இருந்ததுன்னா போன பிரிவுல இருக்கக்கூடிய அம்மா அப்பா கிட்ட போய் நிற்போம். அதனால என்ன பண்றாரு, மாயையை வச்சு போன பிரிவியை வந்து அப்படியே இது பண்ணிடுறாரு. அதான் சொல்றாரு, என்னால எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது அர்ஜுனா, நீ நானும் பற்பல பேர் சொல்றாரு, நம்ம எல்லாருமே பற்பல பிரிவுகள் எடுத்து வந்து, நீ வர நானும் வரேன், என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும், ஆனா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது அர்ஜுனான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அது நம்ம 2 பேரும் சமகாலத்துல இருந்தா, நான் பரமாத்மா, நீ ஆத்மா. இதுதான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப வந்து பகவான் இந்த காலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பகவான் வந்து காலம் மூலமா தான் இந்த பிரபஞ்சத்தை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கார். பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 யுகம், சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அதாவது வந்து சத்திய யுகத்துல வந்து மக்கள் சத்தியத்தையே பேசிட்டு ரொம்ப இதுவா இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா 1,00,000 ஆண்டுகள் இருந்தாங்க. 1,00,000 ஆண்டுகள் வந்து அவங்க வாழ்ந்தாங்க. திரேதா யுகத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 வருடங்கள் வாழ்ந்தாங்க. துவாபர யுகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருடங்கள் வாழ்ந்தாங்க. கலியுகத்துல 100 வயது இருந்தாலே பெரிய விஷயம்ன்ற அளவு தான் கலியுகத்துல ஆயிருக்கு. சோ இப்ப கலியுகத்துல பாத்தீங்கன்னா எப்படி இந்த யுகங்கள் கணக்குன்னா, ஃபர்ஸ்ட் கலியுகத்துல 4,32,000 வருடங்கள் வந்து என்ன பண்றது, அதை டபுள் ஆக்குனீங்கன்னா துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்தோட இன்னொரு கலியுகத்து 3 டைம்ஸ் இது பண்ணீங்கன்னா வந்து திரேதா யுகம். அதுல கலியுகத்துல வந்து 4 தடவை இது பண்ணீங்கன்னா வந்து சத்தியயுகா. சத்தியயுகா தான் ரொம்ப பெருசு, அடுத்தது திரேதா யுகா, அடுத்தது துவாபர யுகா, கலியுகான்னு சொல்லிட்டு வந்து இப்படி இதுவாகுது. இப்ப இந்த 4 யுகங்களையும் ஒன்னா சேர்ந்ததுதான் வந்து திவ்ய யுகா, மகா யுகம், அல்லனா வந்து ஒரு சதுர்யுகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சதுர்யுகா. இப்படி வந்து சதுர்யுகா வந்து 71 திவ்ய யுகாக்கள், 71 சதுர்யுகாக்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு மன்வந்திரம். இந்த கணக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன், ரொம்ப போட்டு இது பண்ணிக்க வேண்டாம், உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக எப்படி வந்து பகவான் கால கணக்கை வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை கொடுக்குறேன். மன்வந்திரன்றது என்னன்னா 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தது. இப்ப இந்த 71 சதுர்யுகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு மனு வருவார், ஒரு மன்வந்திரா, ஒரு மன்வந்திரான்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு மனு வந்து ஒரு மனுவினுடைய காலம் வந்து ஒரு மன்வந்திரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா 71 சதுர்யுகா வந்து ஒரு மன்வந்திரா, இப்படி 14 மன்வந்திரா இப்படி வந்து சேர்ந்து போகுது. இப்ப பாத்தீங்கன்னா கல்பம் வருது.
இந்த கல்பம் பாத்தீங்கன்னா வந்து 14 மன்வந்திரா 16 மன்வந்திரங்கள் வர்றது வந்து ஒரு கல்பம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து ஒன் டே ஆஃப் பிரம்மா, டே ஆஃப் பிரம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பிரம்மனுடைய ஒரு பகல் பொழுது. இதே போல பிரம்மனுடைய இரவு பொழுதும் உண்டு. பிரம்மனுடைய இரவு பொழுதும் வந்து உண்டு. இது கல்பம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து டேஸ்ல கணக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 1000 மகாயுகாஸ், அதாவது 1000 திவ்ய யுகாஸ் தான் வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு கல்பமா வந்து வருது. இதுதான் வந்து பிரம்மாவனுடைய இது. பிரம்மாவுக்கு பாத்தீங்கன்னா வந்து 100 வயது. அவருடைய அந்த ஒரு பகல் ஒரு இரவு, இதுதான் ஒன் டே ஆஃப் பிரம்மான்றதா ஒரு கல்பா. டே ஆஃப் பிரம்மா நைட்டு அதே போல ஒரு கல்பமா மாறும். இப்படி வந்து மாறி வரும்போது லைஃப் ஆஃப் பிரம்மா பாத்தீங்கன்னா 100 வயசு. அவருடைய அந்த 100 வயது முடியும் போது என்னன்னா வந்து அந்த பிரம்மா போய் அடுத்த பிரம்மா வந்து வருவார். இப்படிதான் வந்து பிரம்மா மூலமா மனுக்கள் மூலமா வந்து அடுத்தது வந்து யுகங்கள் வந்து இப்படி நமக்கு பகவான் வந்து படைப்பை கொடுத்து வச்சிருக்காரு. பகவான் வந்து சிஸ்டமேட்டிக்கா எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காரு. டைம் இந்த ஒரு சயின்ஸ் எங்க தேடினாலும் கிடைக்காது. பகவத்கீதையில இருக்கும். இதோட இன்னும் டெப்தா போனீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத்துல கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிளானட்டும் என்ன ஆர்பிட்ல இருக்கு, ஒவ்வொரு பிளானட்ஸ் எப்படி செட் பண்ணாரு முதற்கொண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல இன்னைக்கு சயின்ஸ்லாம் கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம பாகவத ஞானத்தை வந்து மறந்து போயிருக்கோம். எல்லா விஞ்ஞானத்திலையும் உயர்ந்த ஒரு விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் பாகவத விஞ்ஞானம். அதுல வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ், மெட்டீரியல்ஸ் எப்படி எல்லாமே தோன்றுச்சுன்றது வந்து பகவானுடைய சிருஷ்டி அனைத்து சொல்லப்பட்டிருக்கு. பாகவத ஞானம்ன்றது ஒரு உயர்ந்த ஞானம். அதுக்கு பேஸான ஞானம் வந்து பகவத்கீதை ஞானம். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பின்னாடி கேளுங்க, நான் சொல்றேன். இப்ப லைஃப் ஆஃப் பிரம்மா இப்ப இருக்கக்கூடிய பிரம்மா என்னன்னா 50 வருஷத்தை கடந்துட்டார். 50 வருஷம் 155.52 ட்ரில்லியன் இயர்ஸ். 6 மன்வந்திரங்கள் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. நம்ம இப்ப 7வது மன்வந்திரத்துல இருக்கோம். 7வது மன்வந்திரம் இருக்கோம். 7வது மனு. இப்ப இருக்கக்கூடிய மனு பேர் என்னன்னா 7வது மனு வைவஸ்வ மனுன்றவர் தான் இப்ப நமக்கு இருக்கக்கூடிய மனு. 4 எண்கள் 27 சுழற்சிகள் முடிச்சிருக்கு. சத்தியயுகா, திரேதாயுகா மற்றும் துவாபர யுகா முடிஞ்சு இப்ப எதுல இருக்கும்னா கலியுகத்துல இருக்கும். இப்ப நம்ம இருக்கக்கூடியது வந்து கலியுகத்துல இருக்கும். கலியுகத்துல எத்தனை வருஷம் போயிருக்குன்னா 5117 வருடங்கள். கலியுகம் வந்து 5117 வருடங்கள் ஆயிருக்கு போயிருக்கு. அவ்வளவு இதை வந்து இது பண்ணிருக்கோம். கலியுகத்துல 5117 வருஷத்துல இவ்வளவு ஆட்ட பாட்டத்தை பாக்குறோம். இன்னும் வந்து போக 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 4,32,000 இது இருக்கு உங்களுக்கு. அதை பார்க்கும் நினைத்தாலே இதுவா இருக்கு. பகவான் சொல்றாரு களி போக போக இதுவாகும்னு. கலியினுடைய கோலாட்டங்கள் எப்படி இருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு. நேரம் கிடைக்கும் போது கலியினுடைய கோலாட்டங்கள் எப்படி இருக்கு, அதை எப்படி வின் பண்ணலான்ற போது கொண்டு பகவான் சொல்லியிருக்கார். பிரம்மாவனுடைய வாழ்க்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. 155.522 ட்ரில்லியன் இயர்ஸ். இதுதான் பிரம்மாவனுடைய ஒரு இது இயர்ஸ். 4 யுகங்கள் 27 சுழற்சிகள் முடிஞ்சிருக்கு. சத்தியயுகா, திரேதாயுகம் மற்றும் துவாபர யுகம் முடிஞ்சிருக்கு. கலிகாலம் 5117 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து மனு பிறப்பதற்கு முன்பே வந்து என்ன பண்ணிருக்காரு, சூரிய கடவுளுக்கு விவஸ்வானுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. விவஸ்வான் வந்து 120.5 அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து கீதை வந்து 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு 120 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே விவஸ்வான் கிட்ட பகவான் பேசியிருக்காரு. பகவான் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இஷ்வாகு மூலமா வந்து கிடைச்சிருக்கு. மகாபாரதத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. கண்டி பருவான்ற 348.5152 இதுல வந்து சொல்லியிருக்காங்க. திரேதாயுகத்தின் மில்லியனத்தின் தொடக்கத்தில் விவஸ்வானால் மனுடன் அந்த உறவின் விஞ்ஞானம் திரேதாயுகத்துல வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கு. திரேதாயுகத்துலதான் வந்து நம்ம இவர் இருந்திருக்காரு. அதாவது வந்து ராமருடைய வழி வந்தவங்க இஷ்வாகு மன்னர் இருந்திருக்காரு. மனுவுக்கு கொடுத்தாரு. மனு வந்து என்ன பண்ணிருக்காரு, அவருடைய மகனான இஷ்வாகு கொடுத்திருக்காரு. அதாவது ராமச்சந்திர தோன்றிய வம்சத்துல வந்து இது கிடைச்சிருக்கு. இப்படிதான் வந்து பகவான், அதாவது திரேதாயுகம் வரைக்கும் இருந்தது. துவாபர யுகம் வந்தவொடனே என்னாச்சு, அது மறக்கப்பட்டுடுச்சு. அதனால பகவான் தோன்றாரு. யுகந்தோறும் நான் தோன்றுன்றதை வந்து அவர் சொல்றாரு. திரேதா மற்றும் துவாபர யுகம், கலிகாலம் கடந்த 5117. அதனால 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கீதைக்கு பகவான் சொல்லிட்டார். அதாவது வந்து 2 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் அப்பயே சொல்லிட்டாரு. நடுவுல வந்து மறக்கப்பட்டுடுச்சு. இது புதிய விஞ்ஞானம் கிடையாது, ரொம்ப பழைய விஞ்ஞானம் தான். பிரம்மாவோட கணக்கை பாருங்க, கீழே இருந்து பாருங்க. பிரம்மாவனுடைய ஒரு நொடி எப்படி இருக்குன்னு பாருங்க. 1,00,000 ஆண்டுகள். அவருக்கு நம்ம ஒரு நொடின்றது என்ன, 1,00,000 ஆண்டுகள். ஒரு நிமிடத்தை பாருங்க, 1 மணி நேரத்தை பாருங்க, ஒரு நாள்ன்றது இது. இதே போல பாத்தீங்கன்னா வந்து இதே கணக்கு தான். மொத்தம் 100 வருஷம் இதே நம்மளோட கணக்கு தான். ஆனா அந்த டைம் பீரியட் வந்து மாறு. இதான் வந்து பிரம்மாவோட கணக்கு. பிரம்மாவை வச்சுதான் பகவான் வந்து நம்மளை படைக்கிறார், நம்மள அனைத்தையும் வந்து செய்ய வைக்கிறார். Shall we go for a poll? Hare Krishna Prabhu. Why does Krishna appear? Why does Krishna appear? எதுக்காக பகவான் தோன்றார்? அதாவது வந்து தீவிரங்களை அழிக்கிறதுக்கா, தர்மத்தை காக்கிறதுக்கா, இல்ல பக்தர்களை பாதுகாக்கிறதுக்கா, இல்ல எல்லாத்துக்காகமாவா?
இதுதான் வந்து இது எல்லாருமே இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்குமே நல்ல ஞானம் கிடைக்கும், கிருஷ்ண பக்தி கிடைக்கும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பகவானுடைய சேவையில இருக்கீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த பகவத்கீதை ஞானத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. ஸ்டாப் போலிங். இப்போ வந்து 66% சரியாக சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து துஷ்டர்களை அழிச்சு தர்மத்தை காத்து அவருடைய பக்தர்கள், ஃபர்ஸ்ட் பக்தர்களை காக்கிறது, அப்புறம் வந்து துஷ்டர்களை வந்து அழிச்சு தர்மத்தை வந்து நிலைநாட்டுறது சரியா சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் ஓரளவுக்கு இந்த ஞானத்தோட இருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்டாப் ஷேரிங் தி ரிசல்ட்ஸ். இப்ப ஸ்லோகத்துக்கு போலாம். வில் கோ டு தி ஸ்லோகா. கிருஷ்ணர் எப்படி தோன்றினார் இப்போ வந்து பார்க்க போறோம். கிருஷ்ணர் வந்து எப்படி தோன்றாரு சொல்றாரு. அதாவது பாத்துங்க, பகவான் வந்து இந்த எம்பெருமான் வந்து சிறைச்சாலையில வராரு, சதுர்புஜம், சங்கு சக்கர கதாபத்மத்தோட வந்து தோன்றாரு. யாரு? வசுதேவர் தேவகி. இதை வந்து நினைச்சு பார்க்கணும். அப்படியே நினைச்சு பாருங்க, உங்க கண்ணு முன்னாடி வருவாரு. கீழே குழந்தையா இருக்காரு, ஃபர்ஸ்ட் வந்து சதுர்புஜத்தோட இருக்காரு, தேவகி தாயா இருக்கும். நாராயணனா சதுர்புத நாராயணனா வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவகி தாயார் வந்து ஒரு தாய் உள்ளம் வந்திருக்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் வந்திருக்கார், கிருஷ்ணர் வந்திருக்கார். அவரை பார்த்து சொல்றாங்க, நீ இந்த 4 கையும் மறைச்சுக்கோ குழந்தை, அதாவது கம்சன் வந்து உன்னை பாத்திர போறான், பார்த்தா வந்து உன்னை கொண்டுடும். அதாவது வந்து இதுதான் தாயுள்ளன்றது. தாயுள்ளன்றது என்ன? பகவானே வந்தாலும் குழந்தை தான். இந்த குழந்தைய நீ மறைச்சு கொண்டாரு. முதல்ல தாய் தந்தையர் பேச்சை கேட்டது யாருன்னு பார்த்தா பகவான் தான். சொன்ன உடனே என்ன பண்றாரு? குழந்தைய தவழ ஆரம்பிச்சிடுறாரு. சொல்றாரு, அதாவது வந்து நான் ஏன் பாக்குறாங்க பகவானே, நீங்க உங்களுக்கு ஏன் பிறக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் வந்து காரணம் உண்டு. அது பகவானும் சொல்றாரு. அதாவது நீங்க அதாவது 3 பிறவியா நான் உங்களுக்கு மகனா பிறந்துட்டு இருக்கேன். முதல் பிறவில பிருஷ்ணி சுதபா, பிருஷ்ணி சுதபான்னு சொல்லிட்டு நீங்க வந்து நிறைய தவம் பண்ணீங்க, நிறைய மில்லியன் வருடங்கள் வந்து தவம் பண்ணீங்க. நீங்க 2 பேரும் கணவனும் மனைவியா இருந்தீங்க, பிருஷ்ணி சுதபான்னு. அப்ப நான் உங்க கண் முன்னாடி தோன்றி உங்களுக்கு என்ன வர வேணும்னு கேட்டேன். நீங்க வந்து எனக்கு பிள்ளையா வேணும் சொல்லிட்டு கேட்டீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வரத்தை கொடுத்தேன். இதை தவம் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் இதுல பிருஷ்ணி சுதபா 2 பேரும் நான் வந்து இது உங்களுக்கு மகனா பிறந்தேன். அடுத்த இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா வாமனனா பிறந்தேன். உங்களுக்கு அதிதி கஷ்யப முனிவருக்கு வாமனனா பிறந்தேன். இப்ப 3வது 3 டைம்ஸ் வேணும்னு கேட்டீங்க நீங்க 2 பேரும் 3 டைம்ஸ் வேணும்னு. ஃபர்ஸ்ட் டைம் பிருஷ்ணி சுதபா, 2வது வந்து அதிதி கஷ்யபருக்கு வாமனனா பிறந்தேன். 3வதா இப்ப கிருஷ்ணனா உங்க கிட்டக்க வந்திருக்கேன் சொல்லிட்டு சொல்றாரு. அவருடைய பிறப்பு இப்படிதான் தோன்றாரு. இதுதான் பகவானுடைய பிறப்பை யார் ஒருத்தவங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த பிறப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு பகவானே சொல்றாரு. என்னுடைய பிறப்பு மறைவை வந்து யாரு வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிறவி கிடையாது. திரும்ப மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டிய தேவையில்ல இந்த பிறப்பு இறப்புன்ற சுழற்சியில். அதனால நீங்க பகவானை சிந்தனை பண்ணுங்க, பகவானை வந்து பிறக்கிறான்னு நினைங்க, உங்களுடைய பிறப்பு அறுபடும். அஜோ அபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோ அபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர்வாழிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். பகவான் சொல்றார், எனக்கு பிறப்பு கிடையாது, என்னோட உடல் அழிவு கிடையாது, உயிர்வாழிகளுக்கு நான் தான் இறைவன். பகவான் டிக்ளேர் பண்றாரு, ஐ எம் தி லார்ட்ன்றாரு, ஐ எம் தி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ன்றாரு. நான் எனது சுயமான திவ்ய உருவில், அதாவது என்னுடைய உண்மையான உருவில தோன்றார். யாத்ம மாயையா, என்னுடைய மாயையை கொண்டு நான் தோன்றேன். நான் கர்மத்தால பிறக்கல, என்னுடைய சுய இச்சையினால சுய விருப்பத்தினால பிறக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்றாரு. கிருஷ்ணர் எப்போது தோன்றினார்? கிருஷ்ணர் வந்து எப்போது தோன்றினார் பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா அதாவது வந்து இங்க இருக்கிறது தேவகி, இங்க இருக்கிறது வசுதேவர், இங்க கம்சன் இருக்கார். கல்யாணம் பண்ணி தங்கச்சியை வந்து மறுவீடு அழைச்சிட்டு வீட்டுல கொண்டு போய் விடுறதுக்காக போகும்போது என்ன ஆகுது, அசிரீரி சொல்லுது, 8வது குழந்தையினால உனக்கு மரணம்னு சொன்ன உடனே வாள் எடுத்து வெட்ட போறார். வசுதேவர் சொல்றாரு, நான் உன்னோட கையில பிறக்கிற எல்லா குழந்தையும் கொண்டாந்து கொடுத்துறம்பான்னு சொல்லி விடுவிக்கிறார். அப்ப தங்கையே கொள்றாருன்னா அப்ப எவ்வளவு அசுர குணம் இருக்கும். இதே போல அசுரர்கள் இருக்கிறதுனால பக்தர்கள், அதாவது வசுதேவர் தேவகி பக்தர்களை காக்கிறதுக்காக வந்து அவர் வந்து தோன்றார். எப்படி தோன்றாரு பாத்தீங்கன்னா, யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யஹம். எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ வரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். எப்பெல்லாம் வந்து தர்மம் போகுதோ அதர்மம் வருதோ
அப்பதான் வந்து நான் தோன்றேன்னு சொல்லிட்டு பகவான் அப்பப்ப தோன்றிட்டு தான் இருக்காரு. எதுக்காக தோன்றாரு அது அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க, எதுக்காக நான் வரேன்றது. ஏன் கிருஷ்ணர் தோன்ற பாத்தீங்கன்னா இந்த படத்துல கம்சன் அவருடைய மாமாவா இருந்தாலும் அதர்மம் பண்ணதுனால என்ன பண்றாரு, துஷ்ட நிக்கிரகம், அதாவது துஷ்டனை வந்து இது பண்றாரு. ஏன்னா அவங்க தாய் தந்தையர்கள் மட்டும் கிடையாது, நிறைய பக்தர்கள் அவங்களால வந்து பாதுகாக்கப்பட வேண்டியதுனால வராரு. எப்ப வராரு, ஏன் வராருன்னு பார்த்தா ஏன் கிருஷ்ணர் தோன்றினார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பக்தர்களை காத்து ஃபர்ஸ்ட் இது வந்து அவர் மேல இருந்தே எல்லாரையும் இது பண்ணலாம், அதாவது வந்து அவர்கிட்ட இல்லாத இது கிடையாது, மேலே இருந்து ஆட்களை அனுப்பி முடிக்கலாம். ஆனா அவருக்கு ரொம்ப ஆசை பக்தர்கள் கூட, பக்த வச்சலன், அவருக்கு வந்து பக்தர்கள் கூட இருக்குன்னா ரொம்ப பிரியம், பக்த பிரியன். அதனால என்ன பண்ண, பக்தர்களுக்காக கீழே இறங்கி வராரு. இல்லைன்னா மேல இருந்து ஆட்கள் அவருக்கு இருக்கிற சக்தி மேல இருந்தே இது பண்ணலாம். ஆனா பக்தர்களை காலன்றதே வராரு, துஷ்டர்களை அழிக்கிறார். சும்மா அது ஒரு பேருக்காக தான், பக்தர்கள் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு துஷ்டர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன் அர்ஜுனா. சரியா, நான் இப்போ உங்ககிட்ட மட்டும் இல்ல, யுகந்தோறும் நான் தோன்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிருஷ்ணரை வந்து நம்ம நினைக்கிறதுனால என்ன, நம்ம கிருஷ்ணரை பிடிக்காதவங்க இந்த லோகத்துல யாருமே, குழந்தை கிருஷ்ணர் அங்க பாருங்க, அம்மா தாயார், அதாவது வந்து யசோதை தாயார், அதாவது வந்து சாட்சாத் அந்த பரபிரம்மம், அந்த ஸ்ரீமன் நாராயணன் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க, யாராலையும் கட்ட முடியாது. ஏன் கட்டி போட்டிருக்காங்க, யசோதை வந்து டிவோட்டி, அதாவது பக்தி. சரியா, அம்மா வந்து கட்டி உரல்ல கட்டி போட்டிருக்காங்க, தாமோதர இலையில கட்டி போட்டிருக்காங்க. எப்படி ஏக்கமா பாக்குறாரு பாருங்க அம்மாவை, என்னமோ ஒண்ணுமே தெரியாத புள்ள பாக்குற போல. அவர் வந்து கட்டுப்படக்கூடியவரா, பக்திக்கு வந்து கட்டுப்பட்டு போய் அம்மா கிட்ட வந்து அவர் நிக்கிறாரு. அவரை எதுக்காக நம்ம அவரை நினைச்சு பார்க்கணும், எதுக்காக பகவான் எல்லாமே சொல்றாரு நமக்கு வந்து, எதுக்காக அவரை நினைச்சு பார்க்கணும். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வத யாத்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோ அர்ஜுன. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவெடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். பகவான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, ஒன்னும் பண்ண வேணாம், எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை. அதாவது வந்து அவர் பிறக்கிறாரு, திரும்ப மேல போறாரு, பிறக்கிறாரு, அவருடைய இது போறாரு, தோற்றமும் செயலும் திவ்யமானவை, ரொம்ப இதுவானது, எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்றாரு. எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக, அதாவது பிறப்பிறப்புன்ற சைக்கிள்ல இருந்து இது விடுபட வச்சிருன்ற. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பகவான் பறக்கிற அவருடைய பிறப்பு நிறைய இருக்கு. ஸ்ரீமத் பாகவதத்தை படிங்க, 10வது 10th கேண்டோல வந்து 10th கேண்டோ மட்டும் கிடையாது, ஃபுல்லா அதுல வந்து அவருடைய பிறப்பு வந்து அவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய லீலைகள் அது எல்லாமே படிக்க 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 என்ன ஒன்னா வந்து பகவானுடைய சிந்தனைக்கு வந்துடும். பகவான் சிந்தனையோட நம்ம வந்து பகவானை போய் அடையலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார், நான் பிறக்கிறேன் அர்ஜுனா, நான் திரும்ப மீண்டும் என்னோட வைகுந்தத்துக்கு போறேன்னு எவன் ஒருத்தவன் நினைக்கிறானோ, அதாவது நினைச்சாலே போதுன்றார், இந்த உடலை விட்ட பின் இந்த பௌதிக உலகுக்கு வரணும். எப்பயுமே அந்த சிந்தனையில இருந்தா போதும். கிருஷ்ணா இதுதான் வந்து சில பிரபுபாதர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ். எப்பயும் கிருஷ்ணா கான்சியஸ்னா அவருடைய கதைகளை நினைச்சு பாருங்க, தேவகி தாயாரோட செய்த லீலைகள், அந்த கோபிகளோட செய்த லீலைகள், அவருடைய நண்பர்களோட சேர்ந்த லீலைகள், யசோத தாயோட செய்த லீலைகள், இது எல்லாமே வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கிருஷ்ணருக்கும் நம்ம அனைவருக்கும் உள்ள வித்தியாசம், அவருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், அதாவது வந்து நம்ம ஆத்மா ஒரு பரமாத்மா பரம்பொருள், கிருஷ்ணாவின் வடிவம் ஆன்மீகமான ஸ்பிரிச்சுவல் பாடி. அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி, நம்மளோட பாடி என்ன பஞ்சபூதத்தால் ஆனது, அழியக்கூடியது நம்முடைய உடல், அவருடைய உடல் ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த இடத்துல பாக்குறீங்க, அது வந்து நம்ம சோலை என்னென்ன கவர் பண்ணிருக்கு, நம்மளுடைய ஆத்மாவை என்னென்ன கவர் பண்ணிருக்கு, ஸ்தூல உடல், இது ஸ்தூல உடல், சூக்கும உடல். ஸ்தூல உடல் நம்ம பார்க்கலாம், வெளியில பார்க்கலாம். சூக்கும உடல் வந்து இறந்த பின்பு வெளியில போகக்கூடியது சோல். இதுதான் வந்து இது பண்ணிருக்கு. நம்ம அனைவருடையும் தற்காலிகம் டெம்பரரி பாடி மாறினோடனே என்ன, சோல் வேற ஒரு பாடிக்கு, சட்டை கிழிஞ்ச சட்டை முடிஞ்சோன்னு என்ன பண்றது, வேற சட்டையை எடுத்து மாட்டிக்கிறோம் பார்த்தீங்களா, இல்ல அதே போலதான் இந்த சட்டையை தான் எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. கிழிஞ்சதுன்னா சட்டை, வேற சட்டை மாத்திக்கிற போலதான். என்ன பண்றோம், தச்சு போட்டுக்கிறோம், ஹாஸ்பிட்டல் போய் தச்சு போட்டுக்கிறோம். ஒரு ஸ்டேட்டஸ் ஸ்டேஜுக்கு மேல இந்த பாடின்ற இந்த சட்டையை பண்ண முடியலன்னு என்ன பண்றோம், தானே இந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுது. அதாவது நம்ம ஏன் இந்த உலகத்துல இது பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பிறப்பெடுக்கிறோம்னு பார்த்தா நம்முடைய கர்மாவனால. இந்த கர்மா எப்படி வந்து இது ஆகுதுன்னு பார்த்தா மாயை. இங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல மாயா சக்தி வந்து நம்மள வந்து எல்லா அனைத்துல நம்ம இந்த கர்ம பந்தத்துல சிக்க வைக்குது. ஆனா மாயா வந்து யாருக்கு எஜமானன், மாயாவனுடைய எஜமானன் யாரு, கிருஷ்ணர். நாம எல்லாரும் வந்து நமக்கு எல்லாம் மாய எஜமானரா இருக்கு, ஆனா அந்த மாயைக்கு எஜமானர் யாருன்னா கிருஷ்ணன். அதனாலதான் அவர் பேர் மாயவன், மாயனேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து மாயன்ற பேர் வந்து உண்டு, மாயவன். பகவானை வந்து நம்ம வந்து பற்றினா சரணாகதி அடைஞ்சாதான் இந்த மாயை வந்து வின் பண்ண முடியும். வரலாற்றுல கிருஷ்ணர் எப்படி அறிய முடியுது, அதாவது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் வந்து அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து ஒரு சிறந்த உத்தம புருஷன் சொல்றாங்க. ஆனா சாட்சாத் பரம்பொருளே வந்து பகவத்கீதையை சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப இங்க நடக்கக்கூடிய இந்த இதை பாருங்க, இது அதாவது வந்து தர்ம மகாராஜா ராஜேஸ்வரி யாகம் நடத்துறாரு.
இந்த ராஜேஸ்வரி யாகத்துல வந்து அபிர்வாகம், அதாவது முதல் யாதை வந்து அவர் வந்து யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாருன்னா வந்து கிருஷ்ணர், எல்லாருமே ஏகபோகமா சொல்றாரு கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவருடைய அத்தை பையன் அர்ஜுனனும் அத்தை பையன் தான், சிசுபாலனும் அத்தை பையன் தான். சிசுபாலன் வந்து இதுவா இருக்கிறதுனால, அதாவது வந்து அவர் மேல வெறுப்பு வச்சிருக்கிறதுனால என்ன பண்றாரு, அவரை கண்ட மேனி திட்டுறாரு. திட்டின உடனே அவங்க தாய்க்கு கொடுத்த வார்த்தை 100 வரைக்கும் தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 101 வரும்போது என்ன பண்றாரு, சுதர்சனத்தை அனுப்பி என்ன முடிச்சுறாரு. இப்ப பார்த்தா வந்து என்னன்னா வந்து அவருடைய ஆத்மா போயிட்டு எங்க மெர்ஜ் ஆகுது, பகவானோட போய் மெர்ஜ் ஆகுது. இதை தர்மர் பாக்குறாரு, எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கான் இந்த போய் ஆத்மா போய் அங்க போய் மெர்ஜ் ஆகுது. ஒரு நாரதர் கிட்ட கேக்குறாரு, என்ன நடக்குது நாரதரே, இதே போல வந்து எப்பயும் திட்டிகிட்டே இருப்பாரு, இவரு போய் ஆத்மா போய் மெர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொன்னவனே சொல்லுவாரு, அதாவது பகவானை வந்து அவன் வந்து எப்பயுமே என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பான். எப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பான், எதிரியா நினைச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம பக்தர்கள் எப்படி நினைப்போம், அவரை வந்து நண்பனா நினைப்போம், அவரை குழந்தையா நினைப்போம், அவரை வந்து ஒரு வாத்சல்ய பாவம், இப்படி பல பாவங்களை நினைப்பான். அவன் வந்து எதிரியா வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பான். எதிரியா நினைச்சாலும் அவன் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்திருக்கான். அதனால என்ன பண்ணிடுற, Hare Krishna, can you hear me? Anirudh Raman, can you hear me? Yes, Prabhu, you are audible. Okay, then why they are rising? இப்ப வந்து சக்கர தொட்டு இது பண்ணிடுறேன். இது வந்து வரலாற்று ஒரு இதுவா இருக்கு. பகவானை வந்து நம்ம இதுக்கு ஒரு விதமான முக்தி, அதாவது வந்து என்னன்னா வந்து சாயுஜ்யம், நிறைய முக்திகள் இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே வந்து பக்தர்கள் வந்து என்னைக்குமே முக்தியை விரும்ப மாட்டாங்க, சேவையை தான் வந்து விரும்பாங்க. நீங்க இங்க என்ன சேவை பண்றீங்களோ அதே சேவை வந்து மேல வைகுந்தத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து என்ன, மெர்ஜிங் ஆஃப் த சோல் வித் தி பரமாத்மா, அந்த பர்சனல் எப்ளிஜன்ஸ், இம்பர்சனல் எப்ளிஜன்ஸ்ல வந்து போய் இது வந்து மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு தன்மை தான் பகவான் கொடுக்குறாரு. ஆனா பக்தர்களுக்கு என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடியை கொடுத்து என்ன பண்றாரு, இங்க நீங்க வந்து அவருக்கு வந்து கைங்கரியம், என்ன கைங்கரியம் பண்ணிட்டு பூமாலை கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து என்ன கைங்கரியம் பண்றீங்களோ அந்த கைங்கரியத்தை வந்து மேல போய் நீங்க வந்து பண்ணலாம். இதுதான் பகவான் நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. இங்க இந்த இது வந்து என்னன்னா வந்து பர்வர்டட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு சொல்றாங்க, மேல வைகுந்தத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், இது மாயை, அதுதான் வந்து உண்மை. சரிங்களா, அதுதான். இப்ப நம்ம இங்கேயே வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும்னா மேல போனா நமக்கு வந்து அதே சேவைகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது எல்லா விதமான முக்திகளும் இருக்கு. பகவானோட போய் மெர்ஜ் ஆகுறதுனால ஆயிக்கலாம், ஒன்னோட ஒன்னா இதுவாக போய்க்கலாம், இல்ல 4 கரங்கள் உள்ள விஷ்ணுவாவும் வந்து கிடைக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். எப்படி வேணாலும் வந்து உங்களுக்கு இது கொடுக்குறாரு. அதான் இங்க சொல்றாரு, வீதராக பய குரோதா மன்மயா மாமுபாஷித பகவோ ஞான தபசா பூதமத்பாவமாகத. பற்றுதல், பயம், கோபம். Hare Krishna, could you able to hear me? Yes, Prabhu, it is audible. Prabhu, then why they are putting they cannot hear? Maybe they are saying they need to increase the volume on their side. Okay, it is volume is full. Could you mute anyone? Unmute anyone? Hare Krishna, Hare Krishna, could you hear me? கேட்க முடியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கேட்க முடியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கேட்க முடியுதுங்களா? மாதாஜி கேட்க முடியுதுங்களா? எங்களுக்கு கேட்க முடியுது, ஆனா சில பேர் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல, எங்களுக்குலாம் நார்மலா தான் கேக்குது. ஓகே, ஒருவேளை நெட் ப்ராப்ளமா இருக்கும், பேண்ட்வித் ப்ராப்ளமா இருக்கும், அதனால அந்த இதுவா இருக்கும். இருந்தாலும் இது ரெக்கார்டட் எல்லாமே வந்து இப்போ வர போட ஆரம்பிச்சிடும். நாங்களும் அனுப்பிட்டு இருக்கோம், எடிட்டிங் போயிட்டு இருக்கு, அதனால சீக்கிரமா கிடைக்கும் உங்களுக்கு. பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. பாகி பாகி மகாயோகிம் தேவ தேவோ ஜகத்பதே நாண்யம் தத் அபயம் பக்ஷே யத்ர மிருத்யோ பரஸ்பரம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீன பந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்தா ராதா காந்தா நமோஸ்துதே. கிருஷ்ணா வாசுதேவா, எல்லாரும் நல்லபடியா கேட்கணும். பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் என்னில் லயித்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றிய அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாயினர். அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு பற்றுதல் வருது, அடுத்தது பயம் வருது, கோபம். இதை வந்து போன இதுல வந்து நம்ம பார்த்தோம். இதெல்லாம் விடுபட்டு என்னை சரணடைந்த பகவான் சொல்றாரு, என்னை சரணடைந்த நபர் பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். ஃபுல்லா நம்ம பியூர் ஆயிடலாம்.
இவ்வாறாக அவர்கள் எல்லாரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்கள் ஆயிட்டாங்க. சரிங்களா? அப்ப வந்து நம்ம வந்து சரணாகதி தான் பகவான் சொல்றாரு. Shall we go for a poll? Hare Krishna. According to verse 4.13, Chadur Varniyam Mayastastam, the division of society is based on Guna and Karma, birth, caste system, likes and dislikes. அதான் வந்து வர்ணாசிரம தர்மம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை நான் பின்னாடி விளக்குறேன். அதுக்குள்ளார போல் போட்டாச்சு. ஒரு சில பேர் கேட்கலன்றதுக்காக அந்த இது பண்ணிட்டேன். குணம் கர்மா, முக்குணங்கள் இருக்கு நம்மளுடைய கர்மா. இல்லைன்னா பிறப்பாலையா, இல்ல வந்து ஜாதி தர்மத்தாலையா, இல்ல வந்து பிடிக்கிறது பிடிக்காம போறது, இதனால வந்து ஏற்படுது. இது பின்னாடி வருது. இருந்தாலும் உங்களுடைய ஞானத்தை நான் வந்து இப்ப நான் இது பண்ணிக்கிறேன். Okay, stop polling. Please show the results. குணா அண்ட் கர்மா. சரிங்களா? குணத்தினாலையும் கர்மத்தினாலதான் இது பண்ணிடுறாங்க. பகவான் வந்து சொல்றாரு, பின்னாடி சொல்றாரு. இருந்தாலும் முன்னாடி போல் போட்டேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த ஞானம் இருக்குன்றதுனால இது எல்லாரும் ஞானவான்களா இருக்கிறீங்க, நல்லா இதுவா இருக்கீங்க. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. பகவான் வந்து குணத்தாலையும் கர்மத்தாலையும் தான் வந்து பிரிச்சார தவிர ஜாதியினாலேயோ இல்ல பிறப்பினாலேயோ அவர் பிரிக்கல. இந்த குணங்கள் என்னன்றது, ஏன்னா இது எல்லாமே மறைக்கப்பட்ட உண்மைகள். நமக்கு வந்து பல உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டுடுச்சு. பகவான் அதே போல இது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாமே அவரோட குழந்தைங்க, அவர் அதே போல செய்ய மாட்டாரு. அவர் செஞ்சதுக்கான காரணம் இருக்கு. அது பின்னாடி வந்து நான் விளக்குறேன். Stop, share the results. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேக்குதுங்களா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப இதுக்கு போலாம். நெக்ஸ்ட் இது போலாம். இதுல பாக்குறீங்க சரணாகதி. இதுதான் வந்து சரணாகதின்றது. இந்த முதல் படத்துல பாருங்க, ஒரு கண்ணுக்குட்டி வந்து அவரை சரணாகதி அடையுது. அப்படியே கட்டி தழுவுற கண்ணு. நம்ம மனுஷன் தான் சரணாகதி அடையணும்னு கிடையாது. இங்க அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா பலராமன் சரணாகதி அடைகிறார். அவர் எவ்வளவு ஒரு வாஞ்சியோட பாக்குறாரு. அடுத்தது அவருடைய நண்பர்கள், ஆடு மாடு மேய்க்கிறவங்க, கோபிகைகள், அவங்களுடைய சரணாகதிக்கு தகுந்தா போல அவங்களுக்கு வந்து பாசமா இருக்காங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பகவான் நம்ம கூட எந்த அளவுக்கு, பாருங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவங்க கூட எவ்வளவு ஒரு ஆனந்தம், அவங்களுடைய சரணாகதிக்கு தகுந்தா போலதான் வந்து அவர் செய்யறார். ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யகம் மமவத்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசஹ. என்னிடம் சரணடைவதற்கு தகுந்தாற் போல் நம்ம எப்படி சரணாகதி அடைகிறோம்? 25%, 50%, 75%, இல்ல 100% சொல்றாரு போல நான் அவர்களுக்கு பலனளிக்கின்றேன். பிருதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியை பின்பற்றுகிறேன். எல்லாரையும் என்னதான் ஃபாலோ பண்றாங்க. சரணாகதி தத்துவத்தை பண்ணுங்க, உங்களுடைய முழு சரணாகதி. பிருதாவின் மகனே, குந்தியின் மகனேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. சரணாகதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகவான் வந்து சொல்றாரு. சரணாகதியிலே சொல்றாரு எந்த அளவுக்கு பண்றீங்கன்னு, அதையும் தெளிவா சொல்றாரு. நம்மளை பத்தி எல்லாமே தெரியும் அவருக்கு. என்ன உள்ளார பரமாத்மா நம்ம பண்ணக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் சாட்சியா இருக்காரு. நம்ம மத்தவங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கிறோம். நமக்கு உள்ளாரே ஹிருதய கமலத்துல அமர்ந்து நம்ம செய்யக்கூடிய செயல், திங்கிங் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதா ஷிப்ரிம் ஹி மானுஷ லோகே சித்தி பவதி கர்மஜா. பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன் கிடைப்பது உண்மையே. அதாவது வந்து உடனடியா இம்மிடியேட்டா வேணும், காசு வேணும், பணம் வேணும்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க? தேவர்கள். அது பகவான் செட் பண்ணி வச்சிருக்காரு, சிஸ்டத்தை வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது வந்து என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தகுந்த போல தேவர்கள். வரணும்னா மழை, இந்திரன்னா வந்து செல்வம், இப்படி வந்து ஒண்ணுத்துக்கு தேவர்களை வந்து பகவான் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதனால உடனே இமிடியேட் ரிசல்ட்ஸ் வேணா என்ன பண்றாங்க? அந்த தேவர்களை வழிபடுறாங்க. பகவான் சொல்றாரு அதே போல அந்த தேவர்களை வழிபடணும்னு சொல்லிட்டு அவனுடைய மனசுக்குள்ள, நம்ம மனசுக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு. அவர் தான் அந்த ஆசையை வந்து ஏற்படுத்தி விடுறார். நானே தான் வந்து அந்த தேவனை, ஏன்னா அவனோட ஆசை தெரியுது, பணங்காசு நிறைய வேணும்னே, சரி அட்லீஸ்ட் இந்த தேவனை வழிபட்டு
நீ அந்த பணங்காசை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது அவர் தான். ஆனா அந்த தேவர்கள் மூலமா வந்து உனக்கு பணங்காசு கொடுக்கறது அவர் தான். செல்வம், கல்வி, புகழ் எல்லாத்தையும் கொடுக்கறது அவர் தான். ஆனா உங்களுடைய அந்த சரணாகதிக்கு தகுந்த போல எந்த தேவர்கள் நீங்க சரணாகதி, அதான் அவரே சொல்றாரு, அவன் இந்த தேவரை கும்பிட வைக்கிறது நான் தான், அந்த தேவர்கள் மூலமா கொடுக்க வைக்கிறதும் நான் தான் சொல்லிட்டு வந்து சொல்றாரு. சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷ தஸ்ய கர்தாரம் அபிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம். 3 வித இயற்கை குணங்களுக்கு, அதாவது 3 விதமான இயற்கை குணங்கள் இருக்கு. அவற்றின் செயல்களுக்கு ஏற்ப மனித சமூகத்தின் 4 வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இம்முறையை படைத்தவன் நானே ஆயினும் மாற்றமற்ற என்னை செயல்களுக்கு அப்பாற்பட்டவனாக அறிந்து கொள்வாயாக அர்ஜுனன் சொல்றார். 3 வித இயற்கை குணங்கள் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 தாங்க இருக்கும். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். சரிங்களா? அதாவது சத்துவகுணம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எப்பயும் நம்ம அமைதியா இருப்போம். எப்பப்பெல்லாம் கோயிலுக்கு போறோமோ அப்ப நம்ம ரொம்ப அமைதியா இருப்போம். ரஜோகுணம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது வேலை பரபரன்னு வேலை செஞ்சுட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதான் வந்து ரஜோகுணம். எப்பயும் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு கடுமையா உழைச்சு, இது வந்து ரஜோகுணம். தமோகுணம் மயக்கம். சரிங்களா? எப்பயும் மயக்கத்துல இருக்கிறது, தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து அறியாமை, இதெல்லாம் வந்து தமோ குணத்துல வந்து சொல்றாரு. எல்லாருக்குமே இந்த 3 குணம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து சத்துவகுணம் அதிகமா இருந்ததுன்னா நல்ல ஞானிகளா இருப்பாங்க, ரஜோகுணம் அதிகமா இருந்ததுன்னா சத்திரியர்களா இருப்பாங்க, தமோ குணமும் ரஜோகுணமும் ஒன்னா சேர்ந்து இருந்ததுன்னா வந்து சூத்திர இது வைசியர்களா இருப்பாங்க, தமோ குணமா இருந்ததுன்னா வந்து சூத்திரர்களா இருப்பாங்க. அதாவது அதான் சொல்றாரு 3 விதமான குணங்கள். சரிங்களா? குணம் மூலமா தான் நான் பிரிச்சேன். குணமும் அவன் அந்த குணம் மூலமா என்ன பண்றேன், அவனுடைய செயல்கள், அவனுடைய கடமை வந்து வருது. அது மூலமா தான் நான் பிரிச்சேனே தவிர பர்த்னால நான் பிரிக்கல அர்ஜுனா. அவனுடைய அந்த குணங்கள் மூலமா தான் நான் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தையே வந்து ஏற்படுத்தி வச்சேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல சொல்றாரு, இந்த 3 குணங்கள்ல வந்து படைச்சவன் நான் தான். ஆனா இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கேன். இந்த குணங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாது. இந்த குணங்களை கண்ட்ரோல் பண்றது நானே தான் தவிர இந்த குணங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணாது. இதுங்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் அர்ஜுனன் சொல்றாரு. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்ப்ருஹ இதி மாம் யோ அபிஜானாதி கர்ம்பீன சபத்யதே. என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை, என்னை பற்றி உண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதில்லை என்றார். அதாவது வந்து என்னை எதுவுமே பாதிக்காதுன்றாரு. நம்மளால அப்படி இருக்க முடியுங்களா சொல்லுங்க? அது பரமாத்மா, நம்ம வந்து ஜீவாத்மா. என்னை பாதிக்கும் செயல் எதுவுமே இல்லை, செயல்களின் பலன்களை நான் விரும்புவதும் இல்லை, என்னை பற்றி உண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பாதிக்க. அதாவது வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்தா நம்மளையும் எதுவுமே பாதிக்காதுன்றார். நம்மளும் வந்து பலன்களை விரும்ப மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையை அறிபவனும் செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்படுவதற்கு பாருங்க. அவர் பாருங்க, அதாவது வந்து பரம்பொருள் வந்து என்ன பண்றாரு, பிராமணர்களுக்கு வந்து சேவை. குசேலன் வந்து ஒரு அந்தணன். அங்க பாருங்க ருக்மிணி தாயார் வந்து விசிறாங்க. 2 பேர் என்ன பரம்பொருள அந்த பகவானும் தாயாரும் வந்து அவங்களுக்கு சேவை செய்யறாங்க பிராமண குலத்து. அடுத்தது பாருங்க, அடுத்த பக்தரை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாரு, சக்கரத்தை எடுக்கிறார் பீஷ்மாச்சாரியார். பீஷ்மரும் வந்து அவருடைய பக்தர் தான். அவருடைய வார்த்தையை காவந்து பண்றதுக்காக என்ன பண்றாரு, 2 பக்தர், அதாவது ஒரு பக்தனை வந்து காப்பதற்கும் இன்னொரு பக்தன் பீஷ்மாச்சாரியனுடைய வார்த்தையை காவந்து பண்றதுக்காக என்ன பண்றாரு, சக்கரத்தை எடுத்துட்டு போறார் சத்திரியனாக. அடுத்த இதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு வைசியனாக இடையர்கள கோபியர்களோட வந்து என்ன பண்றாரு, வைசியர்களா இருக்காரு. அப்புறம் அடுத்தது என்னன்னா வந்து அர்ஜுனனுக்கு தேரோட்டி ஒரு சூத்திரனாக, அதாவது வந்து தொழில் மூலமாக குணங்கள் மூலமா இது பண்ண. ஆனா எந்த குணமும் அவரை வந்து பாருங்க, பகவான் ஒரே ஒருத்தர் தான், ஆனா எத்தனை விதமான ரோல்ஸ் எடுக்கிறார் பாருங்க. அவர் வந்து எல்லா விதத்திலையும் கடமையை செய்யறார். ஒரு கணவனா, ஒரு தந்தையா, ஒரு மகனா, எல்லா விதத்திலையும் ஒரு நண்பனா, அதாவது வந்து கூட இருக்கிறவங்க கூட தாய் தந்தைகள் செய்ய வேண்டிய சேவை எல்லா வேலையிலும் அவர் கரெக்டா செய்யறாரு. ஆனா எதுலையுமே அவர் பாதிக்கப்படல. இதுதான் வந்து அவர் வந்து சொல்றாரு, என்னை பத்தி அவன் ஒருத்தவன் நினைக்கிறானோ அவனும் இதே போல பாதிக்கப்படுறது இல்லை, என்னோட பக்தனும் பாதிக்கப்படுறது இல்லைன்றார். இது பாருங்க, இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த பிறப்பா இருக்கும். இங்க ட்ரெஸ் ஒழுங்கா போடாம இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா, அந்த ட்ரெஸ் ஒழுங்கா போடலாம் என்னன்னா வெளியில அடுத்த பிறப்புல மரமா பிறப்பாங்கன்னு சொல்றாங்க. நல்ல ட்ரெஸ், மரத்துக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குங்களா, எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி போயிருக்குங்களா, அதே போல வந்து மரமா பிறப்பாங்க. இப்ப கீழே பாருங்க, எப்பயுமே படுத்து தூங்கிக்கிட்டு எப்பயுமே சோம்பேறித்தனமா இருந்தா என்னன்னா பாண்டா, அதாவது வந்து பாண்டா கரடியா பாத்தீங்களா, அதே போல வந்து இந்த குழு பிரதேசத்துல பிறக்க வைக்கிறோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது தகுந்த போல இது பண்ற. இந்த மாமிசம் இதெல்லாம் சாப்பிடுறாங்க பாத்தீங்களா இல்லையா, புளியாவும் அடிச்சு சாப்பிடுறாரு பாருங்க, வெட்டி சாப்பிடுறாங்க. அவன் வந்து புளியாவும் பன்றியாவும் வந்து பிறக்க வைக்கிறார். அதாவது வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அது தகுந்த போலதான் அடுத்த பிறப்பு. நம்ம அடுத்த பிறப்பை வந்து நிர்ணயிக்கிறது இந்த பிறப்புல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம அடுத்த பிறப்பு. இந்த பிறப்புல பகவானை நினைச்சிட்டோம்னா பிறப்பு கிடையாது. அவருடைய திவ்யத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா பிறப்பு கிடையாது. ஆனா வந்து இந்த செயல்கள்லாம் ஈடுபட்டா மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், இல்லிசிட் செக்ஸ்,
அப்புறம் கேம்பிளிங், அதாவது வந்து மது அருந்துதல், புலால் உண்ணுதல், பரஸ்திரிகளோட இருத்தல், அப்புறம் சூதாடுதல். இது 4த்துலயும் நம்ம இல்லைன்னா நம்ம வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்முக்கு வந்துடும், பகவானை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதான் சொல்றாரு, கர்மணோ ஹியபி போத்தவ்யம் போத்தவ்யம் ச விகர்மண அகர்மண ச போத்தவ்யம் ககன கர்மணோ கதி. செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மா செயல் என்பது என்ன, விகர்மா தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மா செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக இருந்து பகவான் சொல்றார். கர்மானா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ அர்ஜுனா. விகர்மானா என்ன, தடை செய்யப்பட்ட செயல். இதெல்லாம் நம்ம தடை செய்யப்பட்ட செயல்லாம் பாத்தீங்களா, இப்ப நான் அந்த 4 இது சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் தடைப்பட்ட செயல். கர்மானா என்ன, அகர்மானா என்ன, செயலின்மைனா என்பது என்ன என்பதை தெரியாது. இப்ப பகவான் சொல்றார், கடமைனா என்ன, கடமை எது தப்பான கடமை, எது அகர்மான்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இங்க பாருங்க, நாரதர் வந்து இருக்காரு. நாரதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்பயுமே பகவான் நாராயண நாம, நாராயண 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 நாராயணன், எப்பயும் பகவான் நாமத்தை எல்லா இடத்துலயும் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. எங்க போனாலும் சரி நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்காரு. அவரும் கடமை செஞ்சுட்டு தான் இருக்காரு. என்ன பண்றாரு, பக்தி தொண்டாற்றிட்டு இருக்காரு. எங்க பார்த்தாலும் வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம், அது ஒரு கடமை தான். அதாவது என்னன்னா வந்து பக்தர்களை பாதுகாக்கிறது மற்றும் துன்பக்கடல், இதுவும் ஒரு கடமை தான். எல்லாருடைய கடமை என்ன, பக்தி, அதாவது துன்பப்படுகின்ற ஆத்மாவை வந்து எவன் ஒருத்தன் கரையேற்றானோ பகவானுக்கு அவன் மிகவும் நெருக்கமான. பகவான் சொல்றாரு, இதெல்லாம் யாரும் வெளியில போய் சொல்றாங்களா, அவங்களாம் எனக்கு நெருக்கமான. நாரதர் வந்து எல்லாத்தையும் வந்து பிரமாதமா செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்மண்ய கர்மிய பஷ்யேத் அகர்மணீஷ கர்மய சா புத்திமான் மனுஷ்யேஷு சாயுக்த கிருஷ்ண கர்மகிருத். கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவன் ஆகிறான். எல்லாவித செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்றுள்ளான். இங்க கொஞ்சம் குழப்பற போல இருக்கும். கர்மாவில் அகர்மா, அகர்மாவில் கர்மா. கர்மானா வேலை செய்யறது, அகர்மானா வேலை செய்யாம இருக்கிறதும் கிடையாது. அதான் வந்து கர்மனா வேலை செய்யாம இருக்கிறது கிடையாது. இங்க வேலை செய்யணும். அந்த செயலுடைய விளைவை வந்து பகவானுக்கு விட்டுணும். எல்லாமே பகவானுக்காக. இப்ப பாருங்க, நாரதர் பாருங்க, எல்லாமே பகவானுக்காக செய்யறாரு. பக்தி தொண்டு ஆற்றினீங்கன்னா வந்து உங்களை வந்து எதுவுமே வந்து பாதிக்காது. பகவானை போய் நம்ம அடைஞ்சிடலாம். பகவான் அர்ஜுனனுக்கு சொல்றதுதான், பற்றின்றி செயலாற்றுவாயாக அர்ஜுனா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிறந்த உதாரணம் வந்து ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க. வைணவ ஆச்சாரியர் மற்றும் எல்லா ஆச்சாரியும் சொல்லுவாங்க, தாமரை இலையில தண்ணி இருக்கிற போல. தாமரை இலையில வந்து தண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா, தாமரை இலை மேல தண்ணி இருக்கும், ஆனா ஒட்டாது. இலையில இருக்க போல இருக்கும். அதே போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதாவது வந்து அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. இருக்கிற போல இருக்குன்னா இருக்கக்கூடாது. இதான் வந்து நான் கடமையை செய்யணும். யாருமே கடமையை செய்யாம இருக்கக்கூடாது. கடமையை யாருக்காக செய்யணும், பகவானுக்காக செய்யணும். பக்தி தொண்டோட செஞ்சீங்கன்னா என்னன்னா, இந்த இதுல அதாவது வந்து பற்றுதல் இல்லாம எல்லா கடமையும் செய்வா அர்ஜுனா. இதன் மூலம் நீ பரத்தை அடையலாம்னு சொல்ற. பரனா பகவானை போய் அடையலாம்னு சொல்றாரு. நம்ம பற்றுதலோட செஞ்சா என்னன்னா, திரும்ப நெக்ஸ்ட் பிறப்புக்கான டிக்கெட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான், நெக்ஸ்ட் பர்த் டிக்கெட் வேணுமா இல்ல டைரக்டா கோலோக விருந்தாவனம் வைகுந்தத்துக்கு வந்து நமக்கு டிக்கெட் வேணுமான்றது முடிவு பண்ண வேண்டியது நாம தான். பகவான் என்ன பண்ணிட்டாரு, ஆப்ஷனை நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதாவது வந்து முடிவு பண்ண வேண்டியது நாம தான். நம்ம கோலோக விருந்தாவனம் போய் ஆனந்தமா இருக்கலாமா இல்ல இந்த துக்காலயம் சொல்றாரு, இந்த துக்காலயத்துல இருந்து சிரமத்தை அனுபவிக்கணுமான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, shall we go for a poll? As per 4.34, Tadvidhi Prani Padena, Krishna advises the best way to approach a guru. குருவை எப்படி நம்ம போய் அணுகணும். இப்ப இதுதான் 4.34 தான் வந்திருக்கு. ஆக்சுவலா வந்து அதே கொடுத்தாச்சு கொஸ்டினா. As per 4.34, Krishna advises the best way to approach a guru. குரு வந்து நீங்க எப்படி போய் அப்ரோச் பண்ணுவீங்க? அவருக்கு வந்து தொண்டு செஞ்சு இது பண்ணுவீங்களா இல்ல வந்து அவர் கூட வந்து கேள்வி கேட்டு டிபேட் பண்ணுவீங்களா? இன்கொயரிங் பட் நாட் ரெண்டரிங் சர்வீஸ் பண்ணாம இது பண்ணுவீங்களா இல்ல none of the above? Hare Krishna. Stop the poll, tell the results. எல்லாருமே அந்த ஞானத்தோட இருக்கீங்க. என்கொயரிங் சப்மிசிவ்லி. பகவான் அதாவது வந்து குரு கிட்ட போய் நம்ம வந்து தன்னடக்கத்தோட, நமக்கு தெரிஞ்சா கூட தெரிஞ்ச போல காட்டிக்கூடாது. குரு கிட்ட தெரியாத போலதான் இது பண்ணோம். சேலஞ்சிங் அண்ட் டிபேட்டிங்லாம் ஞானம் கிடைக்காது. என்கொயரிங் பட் நாட் ரெண்டரிங் சர்வீஸ் பண்ணணும். குருவுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். என்கொயரிங் பட் நாட் ரெண்டரிங் சர்வீஸ் நன் ஆஃப் தி அபவ். 89% வந்து கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இதுதான் வந்து உண்மை. Hare Krishna, all of you have received the poll. Anirudh Prabhu, okay. இப்போ நம்ம பார்க்கிறோம் இந்த இதுல
இங்க பாருங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேர் யாரும் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணரும் பலராமனும் இருக்காங்க. 2 பேரும் எங்க குருகுலத்துல படிக்கிறாங்க. பரம்பொருள் வந்து படிக்கணும்னு தேவையா? அவருக்கு தெரியாத இருந்தாலும் குருவை போய் மதிக்கணும். ஏன்னா அவர் வந்து குருவை மதிக்கலன்னா யாருமே வந்து குருவை மதிக்க மாட்டாங்க. நம்ம குரு சாந்திபுனி முனின்னு சொல்லிட்டு இது சாந்திபுனி முனியை பத்தி நிறைய கதைகள் சொல்றேன் பின்னாடி, கால நேரங்கள் இல்லாதனால இப்ப இது பண்றேன். குரு கிட்ட போய் கத்துக்கிறார். 64 கலைகளையும் 64 நாள்ல கத்துக்கிறார். யாராலுமே முடியுமா? 64 கலைகளையும் வந்து 64 நாள்ல கத்துக்கிறாரு. எப்படி கத்துக்கிறார்? ரொம்ப பணிவன்போட, ஒண்ணுமே தெரியாது பாருங்க, ஒண்ணுமே தெரியாது புள்ள போல அமைதியா உட்காந்து, அவருக்கு தெரியாதா சொல்லுங்க, எல்லாமே தெரியும். பலராமனையும் பாருங்க, ஒண்ணுமே தெரியாது குருவேன்னு சொல்லிட்டு போய் கத்துக்கிற. இப்படிதான் நம்ம எல்லாமே கத்துக்கணும். எல்லா விஷயமும் அப்பதான் நமக்கு ஞானம் கிடைக்கும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். நம்மளா கத்துக்கிட்டோம்னா ஒன்னும் கத்துக்க முடியாது. சரிங்களா? தப்பு இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த பரம்பரா சொன்னா அந்த பரம்பரையில வர்றவங்க கிட்ட போய் கத்துக்கோங்க. அடக்கத்துடன் அவர்களிடம் கேள்வி கேட்டு அவருக்கு தொண்டு செய். சர்வீஸ் பண்ணணும். அதாவது வந்து என்னன்னா, பகவான நேரா சரணாகதி அடையிறது ரொம்ப சிரமம். குருவை வந்து சரணாகதி முதல்ல அடையணும். பக்தர்களை வந்து சரணாகதி அடையணும். முதல்ல குருவை போய் குரு எப்படி சரணாகதி அடைவீங்க? தொண்டு செய்யணும். குருவுக்கு தொண்டு செய்ய அந்த காலத்துல குருவுக்கு அவ்வளவு, அவருக்கு துணி துவைச்சு போடுறது, அவருக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே செஞ்சு கொடுக்குறது அந்த காலத்துல இருந்தது. இந்த காலத்துல முடியலனாலும் குருவை ஏத்துக்கிட்டு அவருடைய ஆசிரமம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். சரிங்களா? அவங்க உண்மையை கண்டுட்டாங்க. எது உண்மை? ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன, அனைத்து விதமான உண்மைகளும் அவங்களுக்கு தெரியும். மத்தவங்க கிட்ட கேட்டா வந்து இந்த விஷயங்கள் வந்து தெரியாது. அதனால வந்து என்னன்னா வந்து குருவே சர்வலோகானான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப பகவான் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ஒரு சூரியன் போல. சூரியனை நம்ம கண்ணால நேரம் எவ்வளவு நேரம் பார்த்துட்டு வர முடியும் சொல்லுங்க? ஆனா சந்திரன் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். குரு வந்து ஒரு சந்திரனுக்கு ஓமையா சொல்லுவாங்க. ஆனா எங்க இருந்து ஒளி வருது? சூரியன் கிட்ட இருந்தான். கிருஷ்ணருடைய ஞானத்தை வந்து அவர் வாங்கி, பகவான் ஞானத்தை வாங்கி அந்த ஒரு குளிர்ந்த நிலையில கொடுப்பார். நமக்கு வந்து ஈஸியா வந்து நம்ம இது வந்து பெற்றுக்கலாம். இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு குரு இருக்கணும். குரு மூலமா தான் வந்து பகவானை நம்ம வந்து அடைய முடியும். குரு வேற பகவான் வேறன்ற நினைப்பு இது பண்ண விட்டார். பகவானுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் அனைத்தையும் குருவுக்கு செய்து, குரு வந்து நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் விடுவார். நம்ம வந்து அவர் வந்து அடக்கத்தோட இது பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தா சொல்லுங்க. தவறுகள் ஏதாவது பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இப்ப நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர், கேள்வி பதில் இதுக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா. அனிருத் பிரபு, now we will open for question and answer. Hare Krishna Prabhu. Prabhu, 1 minute. Poll. We will take the poll and then we will go for. Sorry, இன்னும் 2 இது இருக்கு. அடுத்ததா வரோம். Okay Prabhu. தேவதேவிகளை கும்பிடுவாங்க. தேவதாஸ் வந்து அட்டைன் ரிசல்ட்ஸ் which are டெம்பரரியா, இல்ல வந்து எப்பயும் இருக்கக்கூடியதா, இல்ல வந்து எனக்கு தெரியல, இல்ல மேல இருக்கிறது எதுவுமே இல்ல. தேவர்களை வழிபடுவது தற்காலிகமானதா, இல்ல வந்து எப்பயுமே இருக்கக்கூடியதா, இல்ல எனக்கு தெரியல, இல்ல மேல இருக்கிறது எதுவுமே இல்ல. ஹரே கிருஷ்ணா. ஓகே, 43% சரியா சொல்லியிருக்கீங்க. டெம்பரவரி தான், அதாவது வந்து தற்காலிகமானது தான். அந்த நேரத்துக்கு நமக்கு கிடைக்கும். திரும்ப பாத்தீங்கன்னா திரும்ப துன்பம் வரும். திரும்ப போய் வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு செய்ய வேண்டியதை வந்து செய்யணும். எப்பயுமே இருக்காது. பகவான சரணாகதி அடைஞ்சாதான் வந்து நமக்கு வந்து எப்பயுமே முழுமையான இது கிடைக்கும். தேவதேவியர்கள் கிட்ட இருந்து வரக்கூடியது வந்து அந்த நேரத்துக்கு நமக்கு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் பார்த்தா என்ன, திரும்ப துன்பம் வரும். திரும்ப என்ன பண்ணணும்? திரும்ப போய் அந்த இதை பண்ணி ஆகணும். திரும்ப இப்படியே வந்து பிறப்புன்ற அந்த சிக்கலுக்குள்ள நம்ம வந்து மாட்டிக்க வேண்டியதா இருக்கு. Go to the next poll. Hare Krishna. Next poll. Symptoms of a qualified spiritual master. அது எப்படி நீங்க குருவை தேர்ந்தெடுப்பீங்க? குரு வந்து எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அதாவது வந்து தன்னுணர்வு பெற்றவரா, இல்ல வந்து பரம்பரை மூலமா வந்தவரா, இல்ல வந்து உண்மையை அறிந்தவரா, இல்ல எல்லாமே சேர்ந்ததா?
ஹரே கிருஷ்ணா. ஸ்டாப் த போல் அண்ட் ஷோ த ரிசல்ட்ஸ் பிரபு. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆல் ஆஃப் தி அபவ் 70%. அவர் வந்து ஏன்னா அவர் தன்னை பத்தி தெரியலன்னா போலி குரு ஆயிடுவார். அவர் வந்து பரம்பரை மூலமா வரணும். ஏன்னா குரு சீட பரம்பரை மூலமா வரணும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாத விஷயங்களை போல அதெல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. உண்மையை கண்டறிஞ்சவங்களா இருக்கணும். இது மூணுமே இருந்தாலும் குருவை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்து தேர்ந்தெடுக்கும். Go to the next poll. Hare Krishna. Next poll. As per Sloka 4.9, Janma Karma Cha Me Divyam. Benefits of knowing Krishna. கிருஷ்ணாவை பத்தி நம்ம எதனால தெரிஞ்சுக்கணும்? திரும்ப பிறப்பெடுக்காம இருக்கிறதுக்கு, பகவானுடைய அந்த தாமத்துக்கு போறது, வைகுந்த லோகத்துக்கு போறது, இது ரெண்டுமே இது பண்றது. ஏ அண்ட் பி இது பண்றது, இல்லைன்னா வந்து எதுவுமே இல்லை. Hare Krishna. Okay. Stop sharing the results. Okay. Both of the above. அதாவது வந்து பிறப்புன்ற அந்த ஒரு இதுல இருந்து நம்ம வந்து வெளியில வந்து போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். கரெக்டா இது பண்ணிருக்கீங்க. Video panel வரல. Hare Krishna. Okay, stop the results. Question and answers. Shall we go for the question and answers? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே பிரபு, நீங்க சொன்னீங்க இல்லையா, வந்து இந்த சரணாகதி அடைஞ்சாலே போறோம் அப்படி வந்து நீ சரணாகதி அடைஞ்சா நீ வந்து அடைவான்னு சொல்ற. அப்படி இருக்கும்போது நம்மள பக்தி யோகம் மூலியமா சாண்டிங் பண்ணி நம்மளே கிருஷ்ணரை அடைய முடியுமா, இல்ல த்ரூ குரு மூலியமா தான் நம்ம போயிட்டு கிருஷ்ணரை அடைய முடியுமா பிரபு? அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு பிரபு. குரு மூலமா தான் அடைய முடியும். ஏன்னா எல்லா சம்பிரதாயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். குரு மூலமா தான் வந்து பகவானை வந்து நம்ம அடைய. ஏன்னா நம்மளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிரமம். ஒரு புக்கை எடுத்து வச்சு நம்மளே படிக்கிறதுக்கும் ஒரு ஆசிரியர் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது வித்தியாசம். ஏன்னா நம்ம டிஃபரெண்டா புரிஞ்சுக்கும். குரு மூலம்னா கரெக்டா வந்து என்ன அந்த குரு சீட பரம்பரை மூலமா வரும். குரு மூலமா தான் கத்துக்கணும். நம்ம டைரக்டா பண்ணி சாண்டிங் பண்ணி கிருஷ்ணரை நம்ம அடைய முடியாது பிரபு. அது மாதிரியே போக முடியாது இல்லையா? அதே போல பண்ண, அதாவது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃளைட் ரெடியா இருக்கு, நீங்க கால்நடையாவே நடந்து போறேன்னு சொல்றீங்க. எது வந்து ஈஸியா போய் சேருவீங்க? ஃளைட்ல போவீங்களா இல்ல நடந்தே போவீங்களா? ஃளைட். சரிங்களா? ஈஸி டேக் ஆஃப். அதாவது வந்து குரு ரெடியா இருக்காரு உங்களை தூக்கி கொண்டு போய் மேல கொண்டு போறதுக்கு. நான் நடந்தே தான் மேல போவேன்னா அது கொஞ்சம் சிரமம். அதனால வந்து குரு அவசியம். ஆனா பிரபு கிருஷ்ணர் எல்லாமே முன்முழுக்க எல்லாமே தெரிஞ்சவர், எல்லா விஷயமும். பட் அவர் வந்து எதுக்காக குரு கிட்ட போறாரு பிரபு? அந்த ஒரு ஸ்லைட்ல காமிச்சிருக்கீங்க இல்லையா? கரெக்ட். சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது வந்து என்னன்னா, நான் பெரிய மனிதன் எந்த செயலை செய்யறானோ அதே தான் வந்து பின்னாடி இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணுவோம். இதை சொல்லியிருக்காரு. பெரிய மனிதன் என்ன செய்ய, அது எனக்கும் செய்ய வேண்டிய வேலை இல்லை. இருந்தாலும் மக்கள் வந்து நான் வந்து குரு கிட்ட போலன்னா அவங்களும் குரு கிட்ட போக மாட்டாங்க. அதனால அவர் ஒரு எல்லாமே எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொடுக்குறாரு. குரு கிட்ட போய் தான் கத்துக்கணும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி சொல்லுங்க. எங்க அத்தை வந்து பிருந்தாவனுக்கு போயிருந்தாங்க. சோ எனக்காக நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ கிருஷ்ணா கான்சியஸ்ல கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதுனால எனக்கு வந்து துளசி மாலை வாங்கிட்டு வந்தாங்க. இது எனக்கு போடணுமா கூடாதா அப்படின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் தீட்சை எடுத்தவங்க கழுத்துலதான் பாத்திருக்கேன். சோ அதனால எனக்கு இது டவுட். இப்ப நான் அது போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. துளசி மாலையா? அதாவது துளசி மாலை வந்து நீங்க வந்து அதுக்கு வந்து நாலு இது வந்து இருக்கு ஆக்சுவலா. துளசி மாலை போடுறதுக்கு வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா? என்னன்னு சொல்லுங்க பிரபுஜி, ஏன்னா எனக்கு தெரியாது. மீட் ஈட்டிங் வந்து பண்ணக்கூடாது. இல்ல, நாங்க பரம்பரையாவே சைவம் தான், வெஜ் தான் நாங்க. அதாவது வந்து ஆனியன் கார்லிக்கும் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து என்னன்னா வந்து இது மது அருந்துதல், இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். இதே போல வந்து தவறான எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாம இருந்தா வந்து
காஃபி டீ கூட கூடாதுன்னு, ஏன்னா துளசி வந்து ரொம்ப புனிதமானது, அதை போடணும்னா வந்து இந்த காஃபி டீ கூட குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னா போட்டுக்கலாம், துளசி போட்டுக்கலாம். துளசி வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா, இந்த நாய்களுக்கு வந்து கழுத்துல போட்டிருப்பாங்க பாத்தீங்களா இல்லையா, அதாவது வந்து லைசன்ஸ் போல. அதே போல யமதர்மராஜா வந்தாருன்னா நம்மள பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யமதர்மராஜன் வந்து நம்மள வந்து பிடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதான் துளசி மணி மாலை வந்து போடுறது, வைகுந்தத்துக்கு போறதுக்காக போடுறது. சரிங்க பிரபுஜி. இன்னொரு கேள்வி இருக்கு. நம்ம ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம், கர்மாவில் அகர்மாவும் அகர்மாவில் கர்மாவும் அப்படின்ற மாதிரி. கர்மாவில் அகர்மா புரிஞ்சுது, ஆனா ரெண்டாவது நம்ம செயலே ஆற்றாது போகும்போது அது எப்படி செயலுக்கு இணையாகும் அப்படின்றது, அகர்மாவில் கர்மான்றது எனக்கு புரியல பிரபுஜி. அதாவது வந்து என்னன்னா, அது ரொம்ப இதுவானது. அது இப்ப கர்மானா வந்து நீங்க வந்து எதையாவது எதிர்பார்த்து செய்வீங்க. கர்மான்றது வந்து பலனை எதிர்பார்த்து செய்யறது. அகர்மான்றது வந்து என்னன்னா பகவானுக்காக செய்யறது. பகவானுக்காக செய்யும் போது என்னன்னா அது வந்து பலன் இல்லாம வந்து அந்த இது போயிடும். உங்களுக்கு வந்து பலன் வந்து பகவான் எடுத்துக்குவார். சோ அப்ப வந்து என்ன, நீங்க கடமையை செய்யாத போலதான் ஆயிடும். ஆனா என்ன பண்ணுவீங்க, கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. கடமையை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தாமரை இலையில வந்து தண்ணி இருக்கும் பாத்தீங்களா இல்லையா, அதே போல தாமரை இலையில தண்ணி இருக்கிற போல வந்து ஒரு இது சூழ்நிலை. சரிங்க பிரபுஜி. அப்புறம் கடைசி கேள்வி, அது என்னன்னா கர்ணன், ஏன்னா நீங்க மகாபாரதம் ஃபுல்லா கர்ணனை வந்து ரொம்ப இழிவா, பாண்டவர்களை கூட 2-3 இடத்துல தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவனே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி எந்த இடத்துலயும் வந்து இவங்க தாழ்ச்சி, இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படி எதுவுமே பிரிக்கலான்னு ஏன் வந்து அப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. கர்ணனையா? கர்ணன் வந்து, அதாவது கர்ணனுடைய முற்பிறப்பு வந்து வேற. கர்ணன் வந்து என்னன்னா சகஸ்ராசூரன் பேரு கர்ணனுக்கு. அதாவது வந்து காரணம் இருக்கு, அவன் வந்து சகஸ்ராசூரன் சொல்லிட்டு பேரு. இது வைகுந்த லோகத்துல நடந்தது, இங்க நடக்கிறது கிடையாது. இங்க எல்லாமே மேல நடக்கிறதோட ஒரு இது. மேல பண்ணதுதான் கீழே வந்திருக்கும், மேல தப்பு பண்ணிட்டு தான் எல்லாம் கீழே வந்திருக்கும். மேல கரெக்டா இருந்தா திரும்ப இங்க வந்திருக்க வேண்டிய தேவையில்லை. மேல அவன் வந்து என்ன அசுரன், சகஸ்ராசூரன். 1000 கவசங்கள் இருப்பவன் பிரம்மா கிட்ட வர வாங்கி ரொம்ப தேவலோகத்தை ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டான். 999 கவசங்களையும் பகவானே அடிச்சு நொறுக்கினார். அப்ப என்ன ஆயிடுச்சு, பிரளயம் வந்துருச்சு. பிரளயம் வந்தோடனே என்ன பண்ணிட்டா, சூரிய லோகத்துல வந்து மகா பிரளயம் வந்தோடனே சூரிய லோகத்துல போய் ஐக்கியம் ஆயிட்டான். அப்ப என்ன, திரும்ப படைக்கும் போது என்ன, சூரியன் கிட்ட இருக்கான். குந்தி பகாரடி கேட்டவனே என்ன பண்ணிடுறான், பிறப்பெடுத்துறான். அவன் வந்து ஒரு அசுரன், சரிங்களா, அசுர குலத்துல உள்ளவன். அதனால வந்து அவன் வந்து அங்க வந்து சிரமத்தை அனுபவிக்கிறான். ஆனா ஏன் பிரபுஜி அவங்கள வந்து ஒரு சூத்திரனுக்கு அந்த மாதிரி ஒரு தாழ்ச்சின்ற மாதிரி அவங்களை ஏன் குறிப்பிட்டாங்க? பாண்டவர்களை கூட சம்டைம்ஸ் வந்து அவர் ரொம்ப தாழ்ச்சியா பேசுறாங்க, அது ஏன்? அது அவங்களுக்கு தர்மம் இல்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணர் அப்படி ஒரே இடத்துல பிரிக்கல, இவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரிக்கல. மனிதர்களை வந்து சக மனிதர்கள் மதிக்கணும் தான் இருந்துச்சு. ஆனா ஏன் வந்து அவர் அப்படி எல்லாருமே தாழ்ச்சி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க? அதெல்லாம் தவறு. ஆக்சுவலா அப்படி பேசக்கூடாது. பகவான் வந்து எங்கேயுமே சொல்லல, அது தவறான ஒரு விஷயம். சரிங்க பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. வந்து மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கடைசியில கிருஷ்ணருக்கு வந்து ஒரு மரத்தடியில் அண்ணா பட்டு அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிருக்கானு மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி மகாபாரதத்துல நான் பார்க்கல, ஆனா என்ன சொன்னாங்க கேட்டேன், அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்டேன், அதான் சொன்னாங்க. ஆனா வந்து நீங்க சொல்றீங்க வந்து கிருஷ்ணருக்கு அர்ஜுனன்ற அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு கேள்வி சரியா புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? கேள்வி எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. பேசுங்க, சவுண்ட் கேக்குது, கரகரன்னு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. Next question. Hare Krishna. Any more questions? Hare Krishna. வணக்கம். எனக்கு ஒரு இது டவுட், ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த மாதிரி ஒரு உறவு, லைக் அவங்க தோழர்கள் நண்பர்கள் மாதிரியா, இல்ல ஒரு பக்த அந்த மாதிரி ஒரு இதுவா? ஏன் அவங்க வந்து பண்ணிக்கல? ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இருங்க, ஹரே கிருஷ்ணா, இந்த கேள்வியை முடிச்சுட்டு வந்துடுறேன். இருங்க, இந்த அவங்களோட கேள்வியை கேட்டு முடிச்சிடுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வியை கண்டினியூ பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா.
அதான் வணக்கம். அதான் கிருஷ்ணருக்கும் ராதைக்குமான உறவு எப்படி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா, பக்தி டைப்பா, இல்ல அவங்க திருமணம் ஏன் பண்ணிக்கல, ஏன் அவர் ருக்மணி பண்ணிக்கிட்டாரு, அந்த மாதிரி மோர் டீடைல்ஸ். அதாவது இது பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமா, இதை வச்சு எல்லாருமே நிறைய இது பண்ணுவாங்க. விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா பகவான், அதாவது வந்து ராதாராணி யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்டர்னல் பொட்டன்சி ஆஃப் கிருஷ்ணா. இப்ப எல்லா தெய்வத்துக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு இன்டர்னல் பொட்டன்சி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண் பெண், இதுவே வந்து பகவானுடைய ஒரு இதுதான் ஆண் பெண். பெண் வந்து எப்பயுமே வந்து என்னன்னா வந்து ரொம்ப சாத்வீகமான ஒரு குணம். எல்லா பெண்களுமே ரொம்ப வந்து இரக்க குணம். பகவானுடைய ஒரு இரக்க குணத்துடைய ஒரு அம்சம் தான் வந்து பெண். எல்லா வீட்லயும் நீங்க பார்க்கலாம், தந்தை இருப்பாரு, தாய் இருப்பாங்க. தாய் குழந்தை மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க, சரிங்களா? தந்தை பாசம் இல்லைன்றது கிடையாது. அதாவது வந்து பகவானுடைய அந்த ஒரு பக்தியோடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து ராதாராணி, இன்டர்னல் பொட்டன்சி. பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக வந்தவங்க தான் வந்து இந்த ராதாராணி. கோபிகை, அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கோபிகை. அதாவது என்னன்னா ஆத்மா பரமாத்மாவுக்குள்ள ஒரு தொடர்பு தான் இந்த கோபிகைகளுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இதை வந்து நம்ம வந்து என்னைக்குமே ஒரு இதுவா இருக்கக்கூடாது. அதாவது வந்து விரத தாபம், அதாவது வந்து ராதாராணியை வந்து இது பண்ணலாம். இப்ப வந்து நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எப்பயுமே வந்து அவங்க மேல வந்து அந்த அளவு பாசம் இருக்குமான்றது கிடையாது. பிரிஞ்சு இருக்கும்போது தான் எப்பயுமே என்னன்னா அந்த பாசம் பகவான் கிருஷ்ணரையே நினைச்சு 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 பக்தி பண்றதுக்கு வந்து என்னன்னா கோபிகைகள் தான் வந்து அந்த அளவுக்கு சிறந்த பக்திகளா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதுல ராதாராணி தான் வந்து தலைமை தாங்கினவங்க. இந்த ராதாராணி வந்து என்னன்னா பக்தியினுடைய இது வந்து நீங்க வந்து இதுக்கு போனீங்க, விருந்தாவன் போனீங்கன்னா தெரியும், யாரும் வந்து நவருங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ராதே 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 ராதே, அது நீங்க அனுபவிக்கலாம். ராதை வந்து பிரசன்ஸ் ஆயிருக்காங்க அந்த இடத்துல. அவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள், தியாக சின்னம்னு சொல்லிட்டு சொல்லலாம். பகவான் போய் தன்னுடைய கடமையை செய்யறதுக்காக வந்து அவங்க ஒரு தியாக சின்னமா இருந்தாங்க. திருமணம் நடக்கலன்றது கிடையாது. பிரம்மா பண்ணி நிறைய புராணங்கள் படிக்கணும், சரிங்களா? 1-2 படிச்சுட்டு சொல்லக்கூடாது. ஒரு சில புராணங்கள்ல வந்து அது நடந்திருக்கு, பிரம்மா பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராதைக்கு வந்து திருமணம் வந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ராதை கிருஷ்ணர் உணர்வு வந்து ஆத்மா பரமாத்மாவுக்கு உண்டான ஒரு உணர்வு. நம்மளை எல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தாயார். நம்ம தமிழகத்துல வந்து எப்படி சொல்லணும்னா தாயார்னு சொல்லுவோம், பாத்தீங்களா இல்லையா? அப்ப அதை நாராயணங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியவன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாரு? ஆண்டாள் தாயார் சொல்லுவோம், ஸ்ரீதேவி தாயார் சொல்லுவோம், பூதேவி தாயார் சொல்லுவோம். அதே போல கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப அந்தரங்கமானவங்க வந்து ராதாராணி, பக்தியினுடைய ஒரு மறுவுருவம். அவங்கதான் வந்து ராதாராணி. அவங்களை வந்து ஒரு திருமண உணர்வோ இல்ல அந்த ஒரு இதுவா வந்து சொல்லக்கூடாது. நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப நெருக்கமான இன்டர்னல் பொட்டன்சின்னு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Any more questions? நீங்க எதுக்கு அன்மியூட் பண்ணீங்க? ஹரே கிருஷ்ணா. ஹலோ, நீங்க அன்மியூட்ல போகுது ஏன் ஹரே வரல? கிருஷ்ணா. ஹலோ, அரே குருஜி, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. தத்துவமசி விளக்க குருஜி எல்லாம் வேண்டாம், நான் தாசன் தொண்டன். தத்துவமசி விளக்க உரை. தத்துவமசி வீடியோ போயிட்ட தத்துவமசின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. தத்துவமசி விளக்க உரை. மாதாஜி, நான் நாளைக்கே சொல்றேன். அதோட விளக்க உரையை கொஞ்சம் நான் நாளைக்கு தெளிவா சொல்றேன். நாளைக்கே சொல்றேன் மாதாஜி, தவறா எடுத்துக்க வேணாம். தத்துவமசி தானே கேட்டிருக்கீங்க, நான் நாளைக்கே சொல்றேன் மாதாஜி. ஓகே ஓகே. தத்துவமசி. ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாத்தீங்கன்னா வந்து பகவத்கீதை சம்பந்தமா வந்து நிறைய புக்ஸ் கிடைக்குது நமக்கு, நிறைய ஆத்தர்ஸ், நிறைய வெர்ஷன்ஸ் கிடைக்குது. அதுல வந்து எந்த ஆத்தரோடது வந்து பாத்தீங்கன்னா படிச்சு நல்லா இருக்கும்? ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து என்னுடைய ஒரு அனுபவத்துல வந்து என்னன்னா இந்த 4 பரம்பரை நம்ம முன்னாடி 4 பரம்பரை வந்து சொல்லியிருக்கேன் பிரபு, 4 பரம்பரை சொல்லியிருக்கேன். கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து இது பண்ணலாம். ஏன்னா இது வந்து குரு சீட பரம்பரை மூலமா வந்திருக்கு. பிரபுபாதர் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். அதாவது வந்து நீங்களே படிச்சு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம். மத்தது வந்து என்னன்னா வந்து போய் குரு கிட்ட கேட்டுதான் உட்காந்து அதை படிக்க. ஏன்னா பிரபுபாதர் சொல்லிதான் நான் அந்த புத்தகங்களை வாழறேன்றாரு. புத்தகங்கள் நான் போல புத்தகங்களை வாழறேன்றாரு. ராமானுஜாச்சாரியர்களுடைய அந்த வழி வந்தவங்க அவங்களுடைய எழுதிய புத்தகங்கள் வந்து நீங்க வந்து வாங்கி படிக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை கொடுக்கும். இந்த 4 சம்பிரதாயம் சொன்ன பாத்தீங்களா இல்லையா? அந்த 4 சம்பிரதாயம் வழி வந்தவங்களை நீங்க கேட்டு படிக்கலாம். ஓகே 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 கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனி மோர் क्वेश्चन? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க. இப்ப 18 அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஹலோ, சொல்லுங்க கேக்குது.
ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. அந்த மாதிரி அந்த ஒரு அத்தியாயத்துல எசன்ஸ் ஆஃப் தட் அத்தியாயம் சொல்லிட்டு சில ஸ்லோகா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து நார்மலா அது எல்லாமே சான்ஸ்கிரிட்ல இருக்குது அப்படிங்கறதுனால ப்ரொனவுன்சியேஷன்ல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதனால ரிப்பீட்டடா நான் கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இதாகும். இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஹனுமான் சாலிசா அதெல்லாம் ரிப்பீட்டடா டெய்லி கேட்டுட்டே இருக்கிறதுனால அது ப்ரொனவுன்சியேஷன் வந்து வர்றது. அது மாதிரி இந்த மாதிரி ஸ்லோகா வந்து இம்பார்ட்டன்ட்னு இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க செகண்ட் சாப்டர் சொல்றச்ச 47 ஸ்லோகான்னு ஏதோ சொன்னீங்க, அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்குங்களா? லிங்க் எதுவும் இருக்குங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் இது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா அப்படின்னு இருக்கா? நீங்க கேட்கக்கூடிய கேள்வி புரியுது. ஸ்லோகா வந்து நீங்க திரும்ப சொல்லி பார்த்து அதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும், கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கான ஸ்லோகாஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து ஒரு ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த பகவத்கீதை ஸ்லோகா பிராக்டிஸ் 2 ஹவர்ஸ்ல ஃபுல்லா பகவத்கீதை படிக்கக்கூடியதுக்கு உண்டான லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்த உடனே எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இன்னைக்கு கூட பண்ணிடுவாங்க, நாளைக்கு பண்றேன்னு இருக்காங்க. அது வந்த உடனே நான் ஹரே கிருஷ்ணா. வணக்கம். வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட். அது என்னன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவரோட இதுல நம்ம எந்த செயலை கர்மா அகர்மா செய்யும் போது அவர் வந்து ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வந்து சொர்க்கத்துக்கு வந்து இது பண்ணும்போது மகாபாரதத்துல சொர்க்கத்துல துரியோதனுக்கும் தர்மருக்கு மட்டுமே கொடுத்தாரு இல்லையா? அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசத்தோட நிறுத்திக்கிட்டாரு. அது என்ன காரணம்? சொர்க்கத்தை கொடுக்கலன்னு சொல்றீங்களா? அதாவது வந்து அவங்க எல்லாருமே போனாங்க. பட் ஆனா அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு இது மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அது போகும்போது தர்மருக்கும் ஒரு நாய், ஒரு வளர்ப்பு பிரியாணி நாய்க்கு மட்டும் கொடுத்தாரு இல்லையா? கரெக்ட் நீங்க சொல்றது சரி அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதுதான் நான் கேக்குறேன். ஏன் உபதேசம் பண்ண பக்தி, என்னோட பக்தியிலே நீ உன்னை ஆட்கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, உபதேசம் பண்ணிருக்காரு. பட் ஆனா அவர் ஆட்கொள்ளாததுக்கு காரணம் என்ன? அதாவது அவரு எல்லாருமே தேவர்களுடைய அம்சம். அதாவது வெளியில இருக்கக்கூடிய கதைகளை பத்தி, அதாவது வந்து பாகவதம் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸ்ரீமத் பாகவதம் தான். மீதி எல்லாமே வந்து சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் தான் வந்து ஆத்தரைஸ்டு ஸ்கிரிப்சர். விஷ்ணு புராணம், அப்புறம் வந்து இந்த பத்ம புராணம், இப்படி வந்து 18 புராணங்கள் இருக்கு. இந்த 18 புராணங்கள்ல வந்து இது எங்கேயாவது குறிப்பிடப்பட்டிருக்குங்களா இதே போல விஷயம்? இந்த 18 புராணங்கள்ல வந்து குறிப்பிடப்படாத விஷயங்கள் வந்து அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. புராணங்கள், இந்த 18 புராணங்கள்ல சொல்லப்பட்டிருப்பது மட்டும்தான் உண்மை. அந்தந்த தேவர்களுடைய அம்சமா வந்தாங்க, திரும்ப அந்தந்த தேவர்களோட போய் மெர்ஜ் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அந்தந்த தேவர்களுடைய ஒரு அம்சமா வந்தவங்க திரும்ப அந்தந்த தேவர்களோட போய் இது பண்ணிட்டாங்க. அதான தவிர எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்ரீமத் பாகவதத்துல இப்படி படிச்சது இல்ல. ஸ்ரீமத் பாகவதம் தான் இந்த இஸ்கான்ல வந்து ஒரு வேத நூலா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல இல்ல. நான் விசாரிச்சு சொல்றேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ எனக்கு ஒரு டவுட்னா, இப்ப பாவம் புண்ணியம்ட்டு இருக்குன்னு சொல்றோம்ல. ஹலோ, இப்போ நம்மளுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா அதுவும் பாவம் கணக்குல போகுமா? நம்மளுக்கு தெரியவே தெரியாது, பட் ஆனா அது தப்பு ஆயிடுச்சுன்னா பாவம் கணக்குல போகுமா? அதாவது ஒரு நெருப்பு இருக்கு, கைய வச்சா சுடுங்களா சுடாதா? தெரிஞ்சு வச்சாலும் சுடும், தெரியாம, அதாவது பெரியவங்க தொட மாட்டாங்க, குழந்தை தெரியாம போய் சுட்டாலும் சுட்டுடும்ல. ஆமாங்க. நெருப்போட நேச்சர் போலதான் பாவம் வந்து. அது என்ன செய்ய, அதாவது பாவ புண்ணியன்றது வந்து நம்ம செயலுக்கு வந்து அதுதான் சொல்றாரு. எல்லாத்தையும் உனக்காக செஞ்சுனா பாவமோ புண்ணியமோ வந்துடும் அர்ஜுனா, எனக்காக செய்யறாரு எதுவா இருந்தா. ஏன்னா அவர் கரெக்ட் பண்ணிக்குவார், பர்ஃபெக்ட் மேன். அவர் வந்து உங்களுடைய ஒர்க் அவர் பெர்ஃபெக்ட் பண்ணி அவர் கொண்டு போயிடுவார். எல்லாம் என்ன பொறுப்பு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடுறீங்க. அதான் வந்து எப்பயுமே இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவோம். காரை நீங்க ஓட்டினீங்கன்னா நீங்க பொறுப்பு, பகவான சாரதியா பார்த்த சாரதியா நீங்க உட்கார வச்சுட்டீங்கன்னா அது அவரோட பொறுப்பு. அர்ஜுனன் வந்து அங்க பாருங்க, மகாபாரத யுத்தத்துல எவ்வளவு பெரிய ஸ்டால்வர்ட்ஸ், பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியர், அதாவது அஸ்வத்தாமா, எல்லாரும் ஒண்ணு இல்லாம துவம்சம் பண்ணிட்டாரு பாருங்க. அர்ஜுனனுடைய பவர், அதாவது வந்து என்னன்னா மொத்தமா பாதுகாத்து கொண்டாந்தார். கர்ணன் எல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வில்லாளிய எல்லாத்தையும் மொத்தமா என்ன காரணம், ரதத்துடைய இதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். நீங்க ரதத்துடைய அந்த ஒரு இதை கடிவாளத்தை அவர் கையில கொடுத்து பாருங்க, உங்களை வந்து அவர் பாதுகாப்பாரு. இல்லைன்னா நம்ம பாவ புண்ணியம் அந்த சூழல நிச்சயமா மாட்டிக்குவோம். பாவம் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பாவம் தான். தீய தொட்டா வந்து சுடதான் செய்யும். ஓகேங்க. இன்னொரு டவுட் குருஜி. இப்போ ரீசெண்டா வந்து என் ஃப்ரெண்டோட, அவங்க வந்து ஹிந்து, டக்குன்னு யாரோ பேசி பண்ணி கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாங்க.
அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு, இப்ப அவங்க எதுவுமே செய்யல, இப்ப அந்த ஆத்மா கஷ்டப்படுமா படாதா? நம்மளுடைய சாஸ்திரப்படி நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா வந்து திதி கொடுக்கணும், தபசம் பண்ணணும், எல்லாமே இதுதான் வந்து எல்லாமே நம்மளுடைய சாஸ்திரம். நம்மளுடைய பாரத தேசத்துல பிறந்த எல்லாருமே வந்து அதை செஞ்சே ஆகணும். அவங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த விதிமுறைப்படி நம்ம வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்துல வகுத்து வச்ச வழிப்படி வந்து அதை செய்யணும்ன்றத சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் வந்து என்னைக்குமே பொய்க்காது, சாஸ்திரப்படி செய்யறதா நல்லது. இப்ப அவங்க ஹிந்து கணக்குல வருவாங்க, கிறிஸ்டியானிட்டி கணக்குல வருவாங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம மத்த மதங்களை பத்தி பேச வேணாம், ஏன்னா இது வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, யூடியூப் ரெக்கார்டிங், ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் போக போகுது. அதனால நம்ம மத்த மதங்களை வந்து இதுவும் இது பண்ணக்கூடாது. சரிங்களா? தேங்க்ஸ் குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனி மோர் क्वेश्चन? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி சொல்லுங்க. இங்க நம்ம கிருஷ்ணர் வந்து மனசுக்குள்ள இருந்து மத்த தெய்வங்களை வழிபட சொல்லி சொல்றதா நீங்க சொன்னீங்க. நிறைய பேரு தவறாவும் கெட்டதாவும் யோசிக்கிறாங்க, தவறுதலா நடக்கிறாங்க, நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அவங்களுக்கு யாரு இதை தூண்டுறது? அதே மனசுக்குள்ளதான் அந்த கடவுளும் இருக்காரு. அதான் உங்களுக்கு அந்த ஒரு அதுதான் வந்து 2வது சாப்டர்ல போட்டா, ஒரு மரத்துல 2 பறவை இருக்கிற போல இருக்கு. ஒரு பறவை என்ன பண்ணுது, கொத்தி கொத்தி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்னொரு பறவை என்னன்னா சாட்சி போதமா இருக்குது. பகவான் பண்ண இது ஃப்ரீ வில் கொடுத்துட்டாரு, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ வில்ல நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். அந்த ஃப்ரீ வில்ல நம்ம என்ன பண்ணிட்டோம், மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். இப்ப மிருகங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து பசிச்சாதான் சாப்பிடும், அளவுக்கு அதிகமா சாப்பிடாது. அது வந்து நேச்சரோட இருக்கும். ஏன்னா 5 அறிவு. 6வது அறிவுன்றது என்னன்னா சுயமா சிந்திக்கிற அந்த ஒரு தன்மை எது கொடுத்தாருன்னா இறைவனை வந்து அடையணுன்றதுக்காக கொடுத்தாரு. அந்த மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தவறா யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் வந்து பாவ விளைவுகள்ல வந்து அவங்க சிக்கிக்கிறாங்க. பகவான் வந்து எல்லா ஃப்ரீவிலையும் கொடுத்துட்டார், இது எல்லாத்தையும் சொல்லி சாஸ்திர சம்பிரதாயங்களை கொடுத்துட்டார், ஃபாலோ பண்ண. அதை இங்கேயே சொல்றாரு, அர்ஜுனா யார் யாரெல்லாம் என் பேச்சு இந்த சாப்டர்ல வருது, யார் யாரெல்லாம் என் பேச்சை கேட்டு வழி நடக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன வந்து சேர்ந்துருவாங்க. என் பேச்சை கேட்காதவங்க இந்த கர்ம பந்தத்துல மாட்டிட்டு அவசியத்தை அனுபவிப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சொந்த கர்ம விருப்பு வெறுப்புகள்ல செயல்படக்கூடியது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனி மோர் क्वेश्चन? ஹரே கிருஷ்ணா பாபுஜி. சொல்லுங்க சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது இப்போ சொர்க்கம் இருக்குல்ல பாபுஜி, ஹரே கிருஷ்ணா பாபுஜி. இப்போ சொர்க்கம் நரகம்னு 2 இருக்குல்ல பாபுஜி. ஆமா. அதுல வந்து இப்போ நீங்க சொன்னீங்க இந்த மறுபிறவில தான் வந்து இப்போ இந்த பிறவில செஞ்ச கர்மத்துக்கெல்லாம் வந்து இது கிடைக்கும், பலன் கிடைக்கும்ட்டு. இப்ப நரகம்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க வந்து நிறைய இப்ப நம்ம தீங்கு செஞ்சோம்னா அதுக்கெல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ அது அங்கேயே இதாயிருமா இல்ல அடுத்த பிறவில தான் நடக்குமா? அதாவது வந்து பாவ புண்ணிய விளைவு கர்மா வந்து அப்படிதான் இருக்கும். செஞ்ச அந்த கர்மா என்ன இருக்கும், அது இருக்கும். அதுக்கு உண்டான பலாபலன்கள், சரிங்களா? பலாபலன்கள் வந்து என்ன பண்ணா அதை வந்து நீங்க வந்து அங்க தீர்த்துக்கிறீங்க. 0 ஆயிடுச்சுன்னா என்னன்னா நீங்க வந்து மேல போயிடுவீங்க. அந்த கர்மம் நீங்க சேர்த்து வச்ச பாவ புண்ணியம் இருந்ததுன்னா மேல போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த புண்ணிய பலன் தீர்ந்தவொடனே என்ன பண்ணுவீங்க, கீழே வந்து கர்மா இருக்கும், அப்படியே இருக்கும். ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா இல்லையா? ஆசைகள் தான் வந்து வேற ஒண்ணும் இல்ல, கர்மா. நல்ல ஆசை கெட்ட ஆசைன்னு இருக்கு பாத்தீங்களா இல்லையா? அதான் வந்து கர்மா வந்து நமக்கு வந்து இருக்கு. Prabhu, this question was asked on the chat. Can you please answer? Hare Krishna. Thank you, Babuji. Hare Krishna. Prabhu, the question on the screen was asked in the chat. Can you please answer? Could you please help to relay my question to Krishna ji? Shri Krishna has asked everyone want to perform the dharma without expectation. In general roles, my life a brother and a son. How about you the time? ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, நீங்க கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, எனக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை வந்து நீங்க வந்து கேட்டுக்கிறீங்க. எனக்குள்ள நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், எல்லாரும் அதாவது வந்து மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் 2 இருக்கு. மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா,
அம்மா அப்பாவா இருந்தா அவங்கள நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும். இது வந்து மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா அப்பாவா இருந்தா குழந்தைங்களை வந்து பாதுகாக்கணும். இது வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் வந்து செய்யணும். இது மெட்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி சகோதர சகோதரிகளுக்கு செய்யணும், பங்காளிகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம கரெக்டா செய்யணும். ஏன்னா இல்லைன்னா வந்து அது அந்த ஆத்மாக்களுக்கு துன்பப்பட்டதுன்னா நம்மளும் துன்பத்தை அனுபவிப்போம். ஏன்னா ரத்த சம்பந்தம் இருக்கு. அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நல்லது வந்து நம்ம செஞ்சிடணும். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எல்லாரையும் வந்து நம்ம வந்து பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வந்து உண்மையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. திஸ் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும், பகவத்கீதையை போதிக்கணும், பாகவதத்தை சொல்லணும், இறை ஞானத்தை வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ரோல். அந்த இறைஞானத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தானா அவங்க வாழ்க்கையை வந்து வாழ கத்துக்குவாங்க. அதனால வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபாதரா இருக்குன்னா குழந்தைய வந்து ஸ்பிரிச்சுவலா டெவலப் பண்ணுங்க, மதரா இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலா டெவலப் பண்ணுங்க. அண்ணன் தம்பிங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி ஸ்பிரிச்சுவலா இது பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம்ஸ் வில் பி சால்வ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Prabhu, there is one more question. Can you please answer? Yeah, in Mahabharata, everyone was saying that Krishna died and retrieved when Nara hit on Krishna. Was saying Krishna, so please explain size. Okay. இது பண்ணிக்கோங்க. பகவான் வந்து எல்லாமே லீலைகள் தான் பண்ணிட்டு இருக்கார். பகவான் வந்து எல்லாமே லீலைகள். அவர் வந்து சும்மா அதாவது இந்த வெளி உலகத்துக்கு வந்து இது பண்ணுன்றதுக்காக என்ன பண்றாரு, இந்த உடலை வந்து இது பண்ணுன்றதுக்காக அவர் வந்து சும்மா அந்த அம்படிப்பா கேள்வி வந்து கேட்டிருக்காரு. பகவான் வந்து ஒரு மரத்தடியில வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரோட உடல் திவ்யமானது, சரிங்களா? அவர் உடல் வந்து ரொம்ப திவ்யமானது. அவர் வந்து மேல வைகுந்தம் போறதுக்கு ரெடி ஆயிட்டார். வைகுந்தம் போறதுக்கு ஒரு ரீசன் ஒண்ணு வேணும்ல. இந்த உலகத்துல இந்த மெட்டீரியல் வேலை எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் வேணும். அதுக்காக ஒரு ரீசனை ஏற்படுத்திட்டாரு. அவன் வந்து கதறான், ஜரா வந்து கதறான், அந்த வேடை வந்து கதறான். என்ன சாமி தெரியாம இது பண்றேன், எப்பா நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு என்னோட லாபத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா, நீ ஒரு கருவிதான், சரியா? ஏதோ ஒண்ணு இருக்கே அம்ப வேணும். அவருக்கு என்ன பண்றாரு, சொர்க்க பிராப்தியை கொடுக்குறாரு. உன்ன ஒரு கருவியா நான் யூஸ் பண்ணிட்டு அதனால போன்னு சொல்லிட்டு பகவானுடைய உருவம் வந்து இதா திவ்யமானது, சரிங்களா? ஜஸ்ட் அவனை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிட்டாரே தவிர அவர் வந்து அதே சங்கு மேழ ஆழிய மேழ, சரிங்களா? வில்லு மேழ மீதி எல்லாமே அப்படியே ஒண்ணு மேல கிளம்புது. அவரோட தேர் மேல போகுது. முன்னாடி ஆதிசேஷன் போயிடுறாரு. எல்லாரும் ஜஸ்ட் வந்து அவருடைய ஒரு மாயினால மறைச்சு என்ன பண்றாரு, அடிபட்டு அவர் மேல போற போல வந்து சிஸ்டத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அப்படியே கிளம்புறாரு. அவர் எல்லாம் இறக்கலாம் இல்ல, திவ்யமான உடல்ல வர திவ்யமான உடலோட மேல போறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. குருஜி, இப்ப எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, நிறைய ஜபிக்கிறேன், தினமும் நாராயணியம் டெய்லியே ஜபிக்கிறேன், நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, அதனால ஏதாவது தப்பு ஆகுமா? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. இதுக்கு நான் ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றேன். எப்படி நீங்க அதாவது வந்து சமஸ்கிருதம் வந்து தெரியலன்றதா நீங்க கவலைப்பட வேணாம். சைத்தன்ய மகாபிரபு பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அவர் வந்து நார்த் இந்தியா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்து எங்க நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாரு. வந்த போது வந்து என்ன எல்லாரும் பூர்ண மரியாதை கொடுத்து வர இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து பகவத்கீதையை படிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் வந்து பிழை, ஏன்னா அவருக்கு சமஸ்கிருதம் தெரியல, பிழையோட படிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் போறாரு, என்ன பகவத்கீதை யாரும் படிக்கிறாங்கன்னு போறாரு. எல்லாம் சொல்ல அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சாமி, அவங்க படிக்கிறான்னு கிட்ட போயிட்டு வந்து கேட்கறாரு. கேட்டு என்னப்பா என்ன தெரியுது, ஏன் இப்படி படிக்கிறீங்க, இது பண்ற உன படிக்கும்போது என்ன தெரியுது, கிருஷ்ணர் வந்து எனக்கு வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்றது, அதாவது பகவத்கீதை உபதேசிக்கிற போல இருக்கு எனக்கு அந்த புக்கை பார்க்கும்போது, அதனால எனக்கு வேற எதுவுமே தோணலன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. சைத்தன்ய மகாபிரபு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதாவது வந்து படிக்கிறது முக்கியம் இல்ல, பாவம். அதாவது வந்து எந்த பாவத்துல நீங்க அதை வந்து படிக்கிறீங்க, தப்பா படிக்கூடாது நான் சொல்ல வரல. பாவத்தோட, அந்த ஒரு பாவத்தோட நல்ல விஷய ஞானத்தோட படிக்கிறது முக்கியம் கிடையாது. அந்த பரந்தாமனை வந்து நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம், ஸ்ரீமத் பாகவதத்துல பார்க்கலாம். என்னன்னா பக்தியோட படிங்க. பக்தியோட படிச்சுன்னு அவர் கரெக்ட் பண்ணுவார். எப்படி கரெக்ட் பண்ணுவாருன்னா நல்ல குரு அனுப்புவார் உங்களுக்கு. உங்க ஹிருதய கமலத்துல உட்காந்து அவரா சொல்றாரு, நான் தான் எல்லாருக்கும் ரெமம்பரன்ஸும் கொடுக்குறேன், மறதியும் கொடுக்குறேன்றாரு. ஞாபக சக்தியா இருக்கிறது நான் தான், மறதியா இருக்கிறது நான் தான்றாரு. பகவானை சிந்திச்சுக்கிட்டே படிங்க, உங்களுக்கு சமஸ்கிருதம் நல்லா வரும். பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நல்ல குருவை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க வந்து எப்போதுமே கிருஷ்ண பாவத்திலேயே இருக்கணும், நினைச்சுட்டே இருந்தா கான்சியஸ்னஸ்ல இருக்கணும்ன்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பட் ஆனா இந்த டே டு டே இப்ப வந்து டீச்சிங் எல்லாம் பண்ணும்போது அதுலதான் ஃபோக்கஸா போறது. கிருஷ்ணரை நினைச்சுன்னு தான் இருக்கும், பட் ஆனாலும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும்போது அதுல இன்வால்வ்மெண்ட் வந்துடுது. அப்ப அந்த நேரத்துல நம்ம வந்து அவரை நினைக்க முடியல. அப்ப அந்த மாதிரி இல்லாத அந்த இதுலயும் அவரை நினைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இல்ல, அருமையான கேள்வி கேட்டீங்க. எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு இதுதான். ஏன்னா அந்த கடமைன்னு வந்துட்டா வந்து பகவான் என்ன சொல்ற, கடமை செய்யறாரு. உள்ளார கிளாஸ் போறதுக்கு முன்னாடி, அதாவது நான் கிளாஸ் எடுக்கல, அதாவது பகவானுக்காக கிளாஸ் எடுக்கிறேன், நான்ற அந்த ஒரு அகந்தியை வெளியில விட்டுணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணா
பகவானுக்காக நான் எடுக்கிறேன்ற போது என்னன்னா பெர்ஃபெக்ஷன் தானா வரும். பகவானுக்காக ஏன்னா அந்த நேரத்துல நம்ம கடமையை செஞ்சாகணும். அவரே அதாவது அந்த நேரத்துல நம்ம இது பண்ண முடியாது. பகவானுக்கு உள்ளார என்றாம் போது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு போயிட்டு பரந்தாமா உள்ளார உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் உன்னோட குழந்தைங்க. ஏன்னா வாத்தியார்களோட தொழில் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல அதான் பண்ணிட்டு இருப்பான். உள்ளார போகும்போது எல்லாம் அவங்க பரந்தாமனுடைய குழந்தைகளா பார்த்துட்டு அதனால இவங்களுக்கு இந்த ஞானத்தை போதிக்க வந்திருக்கேன், எனக்கு போதிய ஞானத்தை கொடுன்னு சொல்லிட்டு பகவானை வேண்டிட்டு நீங்க செய்யலாம். பகவானை வேண்டிட்டு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பகவானுடைய தளத்துலதான் இருக்கும். தேங்க்யூ. இன்னொரு கொஸ்டின். இப்ப வந்து ராமர் வந்து அவரு கடைசி இதுல போகும்போது அவரோட கிளான்ஸ் யாராவது இன்னும் இருக்காங்களா? இப்ப வந்து சில குருவெல்லாம் இருந்தா அவளுடைய கிளான்ஸ் எல்லாம் இப்ப இருக்கு, அவளுடைய வம்சம் இருக்கு. அதே மாதிரி இப்ப ராமர் இப்ப கிருஷ்ணருடைய கிளான் எல்லாமே அழிஞ்சிடுது, யாருமே ஒருத்தர் கூட இல்ல இந்த யாதவாஸ்ல. ஆனா இந்த ராமர் இதுல இப்ப லவகுச்சா இருக்க ராமர் தான் போயிருக்காரு. ராமர், சீதா, லக்ஷ்மண் இவாள்லாம் தான் வைகுண்டத்துக்கு போயிருச்சு. இப்ப லவகுஷாவை வேற இதுல ஒரு ஆட்சி கீழே பண்ண விட்டுட்டு தான் ராமர் ஹஸ் கான். அப்ப அவளுடைய இப்ப ராமருடைய வம்சங்கள் இருக்கா இப்பவும்? நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. கிருஷ்ணன் அதாவது வந்து கிருஷ்ணருடைய வம்சமும் இருக்கு, ராமருடைய வம்சமும் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய கொள்ளுப்பேரன் யாருன்னு பாத்தீங்கன்னா வஜ்ரநாபன். கிருஷ்ணருடைய கொள்ளுப்பேரன் வஜ்ரநாபன். அவருக்கு வந்து கிருஷ்ணாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. கிருஷ்ணா போயிட்டாரு வைகுந்தம் போன உடனே. அதை வந்து எல்லார்ட்டையும் கேட்கிறாரு கிருஷ்ணா எப்படி இருப்பாருன்னு. எல்லாரும் வந்து ரொம்ப அழகா இருப்பான்ற, எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் சொல்ல தெரியல. அப்ப பார்த்தா வந்து என்னன்னா அபிமன்யுனுடைய ஒய்ஃப் உத்தரா அவங்க மட்டும்தான் மீதி இருக்காங்க. மீதி எல்லாம் வந்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. உத்தரையை வந்து வச்சுட்டு என்ன பண்றாரு, சிற்பத்தை செதுக்கிறார். பகவான் இதெல்லாம் இருக்கு, இன்னும் இருக்கு, சிற்பங்கள் வந்து இருக்கு. அதாவது ஜெய்ப்பூர்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அந்நிய படையெடுப்புகளால இதுவாகி பகவானை வந்து சாட்சாத் பகவானா வந்து இது பண்ணிரு. அப்ப வஜ்ரநாபன் என்ன பண்றாரு, வஜ்ரநாபன் இருந்திருக்காரு. அவரு இப்ப நம்ம எல்லாரும் பார்த்தாலுமே வந்து பகவானுடைய ஒரு இதுவா தான் இருப்போம், கிளானா தான் இருப்போம். இல்லைன்னா வந்து பகவானோட ஞானத்தை நம்மளால பெற முடியாது. அதாவது பகவானோட கிளான்ஸ் எல்லாமே இது. அதே போல ராமர் லவகுஷர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அந்த வம்சத்துல வந்தவங்க தான் வந்து இது. இல்லைன்னா இந்த ஞானம் ராமாயணம் மகாபாரதம் எனக்கு அவ்வளவு எளிதா படிக்கக்கூடியதுங்களா சொல்லுங்க? எல்லாமே நம்ம பூர்வம் எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே பேஸ் இருக்கு. பேஸ் இல்லாம கிடையாது. பகவான் வந்து வாழ்ந்து நமக்கு அந்த வழியை விட்டுட்டு போயிருக்காரு. அதெல்லாம் எல்லாமே இருக்கு. Thank you. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Any more question? ஹரே கிருஷ்ணா. சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. சாட்ல அனுப்பிச்சிருக்கேன். 4:12 அத்தியாயம் 4:12 14 I am unable to understand. Through Devar I will reward in ஸ்லோகா 12 சொல்றாரு. அப்புறம் 14 வந்து I don't like doing karmas expecting rewards, results. And we are doing நிறைய இடத்துல நம்ம வந்து நேர்த்தி கடன்னு பண்றோம் expecting results. Whether it is correct. நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. அதாவது பகவானுக்கு செய்யப்படாத எல்லா கடமையும் வந்து நம்மளை பந்தப்படுத்தும். எந்த நேர்த்தி கடனா இருந்தாலும் பகவானை முன்னாடி நிறுத்திட்டு நீங்க செஞ்சீங்கன்னா சரிங்களா. அர்ஜுனன் என்ன பண்ணாரு, அதுதான் வந்து அந்த இதுவே. அர்ஜுனன் முன்னாடி பகவானை விட்டுட்டார், பின்னாடி உட்கார்ந்துட்டார். நீங்க எந்த கடனை வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, பகவானுக்காக செய்யுங்க. விஷ்ணுக்கு செய்யப்படாத எதுவுமே வந்து பந்தத்தை தான் ஏற்படுத்தும். எந்த கடனா இருந்தாலும் பிதுர் கடனா இருந்தாலும் எல்லாமே வந்து பகவானுக்காக செஞ்சீங்கன்னா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து கரெக்டா சேர்ந்து. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய கிளைகள் இருக்கு, நிறைய இலைகள் இருக்கு. இப்ப ஒரு இலையா தண்ணி ஊத்திட்டு இருப்பீங்களா, இல்ல வந்து கீழே ஊத்துவீங்களா? தண்ணிய மரத்துக்கு கீழே ஊத்துவீங்களா? மரத்துக்கு கீழே ஊத்துனா தானா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துரும். சரிங்களா? அதே போல வந்து நீங்க என்னன்னா பகவானுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த காரியத்தை அது எங்கெங்க போய் யார் யாருக்கு நேர்த்தி கடன் போய் சேரணுமோ அது கரெக்டா போய் தானா சேர்ந்துரும். தனித்தனியா செஞ்சா வந்து என்னன்னா அந்த நேரத்துக்கு அது கரெக்டா இருக்கும். பகவானுக்காக செய்யக்கூடியதான் வந்து கரெக்டா இதுவா இருக்கும். சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்னோடதுல இருந்து. எவ்ரிடே நீங்க இந்த இது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஜெய் கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு ஜெய் நித்யானந்தா இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சுட்டு சொன்னா நல்லா இருக்கும். எங்களுக்கும் டெய்லி அதை சொல்லி மனப்பாடம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். சொல்றேன் பிரபு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து குரு ஸ்துதி சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா சொல்லிட்டு தான் பிரபு சொல்றேன். நீங்க சொல்றேன், ஆனா எங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஒவ்வொரு தடவை ஜெய் ஜெய கிருஷ்ணா நாங்க சொல்லட்டும், ஜெய கிருஷ்ணா சைத்தன்ய பிரபு நித்யானந்தா அப்படி சொல்லிட்டு சொன்னேன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி பிரபு, நான் நிதானமா சொல்றேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது நான் இது செய்யறேன். ரிப்பீட் பண்றதுக்கு ஒரு அவகாசம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா பொறுமையா நிதானமா சொல்றேன் பிரபு. எல்லாரும் நிச்சயமா செய்யறேன்.
இல்ல சொல்லி அந்த குரு சொல்லி ஒரு வார்த்தையை இன்னொரு தடவை சிஷ்யன் சொல்ற மாதிரி சொன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஏன்னா இதுல வந்து அத்தனை பேருக்கு பண்ண முடியாது, சவுண்ட் பயங்கரமா இருக்கும் பிரபு. இப்ப நேரா இருந்தீங்கன்னா நான் வந்து எல்லாரையும் சொல்ல வைக்கலாம், வாய்ஸ் வந்து ரொம்ப இதுவாகும், ஆசிலேட் ஆகும். அதனாலதான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டோம். இப்ப வந்து ஓபன் பண்ணா எல்லாரையும் ஓபன் பண்ணி விடுற போல இருக்கும். நான் நிதானமா சொல்றேன், எல்லாரும் சொல்லி சொல்ற போல நிதானமா ஒரு வார்த்தையா சொல்லி சொல்றேன். நான் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, நான் சொல்லி சொல்றேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna Prabhu, there is a question on the screen. அது கேட்டிருக்கீங்க, வீட்டு பக்கத்துல வந்து நல்ல கீத டீச்சர் இல்ல, எனக்கு கீதை படிக்க ஆசையா இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன இஸ்கான் இருக்குங்களா உங்க வீட்டு பக்கத்துல? இஸ்கான் இருக்குங்களா? வீட்டு பக்கத்துல வந்து இஸ்கான் இருந்ததுன்னா இஸ்கானோட அசோசியேட் ஆயிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேற இஸ்கான் தான் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இஸ்கான் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து கீதா குரூப் வேணா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி தினம் ஒரு கீதைன்ற போல வந்து வேணா பண்ணலாம். தினம் ஒரு கீதைன்ற போல வந்து பண்ணலாம். உங்களுடைய ரெக்வஸ்ட் இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுல நீங்க வந்து உங்க ரெக்வஸ்ட் எல்லாம் சொல்லுங்க, நாங்க வந்து குரூப் கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிட்டு உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. क्वेश्चंस ஏதாவது இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஆனியனும் பூண்டும் சேர்த்துக்க கூடாது. அது ஏன் பிரபுஜி? ஏன் ஆனியனும் பூண்டும் நம்ம சேர்க்க கூடாது ஃபுட்ல? அது நிறைய விஷயங்கள் இருக்குமா, நீங்க கேட்டதுனால சொல்றேன். நான் இந்த விஷயம் சொல்றேன். அதாவது வந்து ஆன்மீக ரீதியாவும் சொல்றேன், சயின்டிபிக்காவும் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலாவும் சொல்றேன். அது ரெண்டு விஷயமும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே, இந்த இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்துக்கு. ஆனியன் கார்லிக் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணும். பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய, அதனாலதான் வந்து கார்லிக் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பிரஷர் இருக்கிறவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணும். அது வந்து என்ன பண்ணும், நம்மளுடைய புலனுணர்ச்சிகளை வந்து தூண்டி விடும். இந்த பிளட் டைல்யூட் ஆனாலே வந்து புலனுணர்ச்சிகள் வந்து தூண்டும். கோபம், ஆசை, தாபம் இதெல்லாம் ஏற்படும். இது வந்து இந்த பூண்டு வெங்காயத்துக்கு உண்டான ஒரு இது. ஏன்னா அது வந்து பிளட்டை வந்து டைல்யூட் பண்ணி விடுறதுனால இந்த விஷயங்கள் வந்து ஏற்படும். பிளட்டுக்குன்னு ஒரு சில விஸ்காசிட்டி இருக்கு, அது வந்து சயின்டிபிக்கா இருக்கு. அந்த விஸ்காசிட்டி வந்து கம்மியாகும் போது என்ன ஆகும்னா வந்து அது வந்து நமக்கு உண்டான ஒரு சில ஆசாபாசங்களை வந்து தூண்டி விடும். இது வந்து சயின்டிபிக்கான ரீசன். காம, குரோத, பயம் இது எல்லாத்தையும் மூணுத்தையும் தூண்டக்கூடிய ஒரு பாராமீட்டர் இது வந்து. ஆனா மெடிக்கல் ரீசன்ஸ் வந்து மெடிக்கலா வந்து அது வந்து நல்லா இருக்கு. அப்ப நாங்க எடுக்க கூடாதான்னு நீங்க கேட்கலாம். நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்ல வந்து நீங்க கொடுக்குறாங்க, மெடிசனா வந்து நீங்க எடுத்துக்கலாம். மெடிசனா இருக்கும்போது வந்து அது இது கிடையாது. ஆனா நீங்க வந்து அதை வந்து உணவா எடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த உணர்ச்சிகள் அனைத்தும் தூண்டப்படும். இது வந்து விஞ்ஞானபூர்வமான உண்மை, நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆன்மீகமயமான உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து என்னன்னா வந்து பகவான் வந்து பார்க்கடலை கடைஞ்சி வரும்போது வந்து இது அமிர்தம் வருது. அமிர்தம் வந்த உடனே என்ன பண்றாரு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை ஏமாத்தி தேவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றாரு. அப்ப வந்து என்னன்னா ஒரு அசுரன் வந்து என்ன பண்றான், போய் உட்காந்துடுறான். அந்த பக்கம் போய் தேவரா உட்காந்துடுறான். அந்த இதை வாங்கிடுறான். அதாவது வந்து அமிர்தத்தை வாங்கின உடனே சூரிய சந்திரர்கள் கண்ணை காட்டுறாங்க, வந்து உட்காந்துட்டான் பாருன்னு. கையில கரண்டி வச்சிருக்காரு, ஒரு தட்டி விடுறாரு. அதை வந்து கழுத்து போயிடுது. கழுத்து போன உடனே அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா இல்லையா, அந்த ரத்தம் வந்து என்னன்னா பூலோகத்துல விழுந்ததா சொல்றாங்க. அந்த ரத்தத்துல இருந்து வந்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த பூண்டு வெங்காயன்றது அவங்களோட ரத்தத்துல இருந்து வந்தது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அமிர்தத்தை குடிச்சிட்டான். அமிர்தத்தை குடிச்சா என்ன நல்ல குணம் இருக்கும். அதாவது நல்ல குணம் என்ன, மெடிக்கலா நல்லா இதுவா இருக்கும். ஆனா அவன் அசுரனுடைய குணங்களும் இருக்கும். சோ இப்ப நீங்க சாப்பிடும்போது மெடிக்கல் பெனிஃபிட்ஸும் இருக்கும், அதே நேரத்துல வந்து உங்களுக்கு அசுர குணங்களும் வந்து வரும். அதனாலதான் வந்து ஆச்சாரியர்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. சரிங்க பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனி மோர் क्वेश्चन? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. நீங்க சொல்லிருந்தீங்க ஃபிளைட்ல போறதும் நடந்து போறதும் பத்தி. குரு இருந்தா ஃபிளைட்ல போற மாதிரி, இல்லன்னா நடந்து போற மாதிரி சொன்னீங்க இல்லையா? எப்படி நான் ஒரு நல்ல குருவை சூஸ் பண்றது? நான் அதுக்கு அந்த விளக்கமே கொடுத்திருந்தேன்ல. தன்னுணர்வு பெற்றவங்க, சரிங்களா? தான் யார்,
தான் யாருன்ற முதல்ல அவங்களுக்கு தெரியணும் அவங்க யாருன்றது. அப்புறம் அதான் அது நாம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது? அதுதான் அந்த 4 பரம்பரை கொடுத்திருந்தல உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸ்ல கொடுத்திருந்த 4 பரம்பரை. அந்த 4 பரம்பரையில வந்தவங்க வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். 4 பரம்பரை ஏன்னா வந்து பகவானாலே அங்கீகரிக்கப்பட்டது, எல்லா புராணங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 பரம்பரையில வந்தவங்கள நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அது ப்ராப்பர் குருவா இருக்கும். இன்னைக்கு குருவா வர்றவங்க வந்து அவங்களுக்கும் தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவாங்க. அது பகவான் சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது, தவறா போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் வந்து அந்த பரம்பரை மூலமா வர்றவங்க கிட்ட போய் சேர்ந்துக்கோன்னு சொல்றேன். இந்த 4 பரம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த 4 பரம்பரை மூலமா வர்றவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். வந்து கர்மாவதி சொல்றது எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உள்ள படிச்சாரு, அவ்வளவுதான். என்னன்னு புரியலதான் படிச்சு கொடுத்தாரு. 2வது வந்து கீதை படிக்க ஆசைன்னா இஸ்கான் கான்டாக்ட் பண்ணுங்க. 3வது பூண்டு வெங்காயம் சேவைன்னு சொன்னா பூண்டு வந்து மெடிக்கல்ல நல்லது. புணர்ச்சியில கொண்டக்கூடாது. மெடிசன் மெடிசன் பூண்டையே சொல்றோம்னு சொல்றோம்னாக்க அது வந்து இந்த அமிர்தம் கிடையும் போது தேவர்கள் மத்தியில் வந்து யாராவது 14 ராகு கொஞ்சம் கட்டும்போது ரத்தங்கள் பூமியில விடலாம். பூமியில ரத்தங்கள் தான் பூண்டு வாங்கிருப்பாங்க. அதனால சொல்லுவாங்க. அது வந்து வேற விஷயம் உங்களுக்கு. அதோட மெடிசன் எடுத்தாக்க ஒண்ணும் பண்ணாங்க கருத்து கிடையாது. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணகுமாரன் ஹரே கிருஷ்ணா. அவ்வளவுதான். ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஓகே. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இதோட முடிச்சுக்கலாங்களா? முடிச்சிடலாம். எழுப்பி இருக்காங்க. ஓகே.